நண்பர்களே, இப்படி அரசர் கனவு கண்டவுடன் குவித்த செங்கையோடு இறைஞ்சி கண்ட வியப்பு மந்திரிகளுக்கு எம்பி தன்னுடைய கனவினை மந்திரிகளிடத்தில் சொல்லி உடனே அவர்களுடன் அந்த இடத்திற்கு வந்து அடைந்து அவர்களுடன் கூட கடிது எய்தி அண்டர் பெருமான் அருள் செய்த அடையாளத்தின் வழிகண்டு இறைவன் என்ன குறிப்பு சொன்னாரோ அந்த குறிப்பினுடைய வழி நின்று என்று காட்டுகிறார். அந்த குறிவழி நின்றுனா அந்த கோபுரத்தை இறைவன் எப்படி அரசருக்கு காட்டினாரோ அந்த குறிப்பின் வழி கண்டு இது சிவாலயம்தான், சில குறிப்புகள்லாம் வந்து சிவாலயம் தான் அப்படின்னு அறிந்து கொள்வது. அப்படி சிவாலயம் தான் கண்டு பல சமண பள்ளிகளாக மாற்றியிருக்கிறான்னு தெரிந்து கொண்டு தொண்டர் தம்மை அடிவணங்கி அப்பர் பெருமானுடைய இப்படி வணங்கி உண்டர் செய்த வஞ்சனையை வேந்தன் தொக்க அமணர் தூரறுத்தான். தூரறுத்தன்னா அமணர்களை கூட்டமாக வேரோடு கிளப்பினான். தூர்வாறுதல்னா அடியோடு அனுப்புவதுன்னு அர்த்தம். சுத்தமாக இல்லாமல் செய்யறதுக்கு பேர் தூர்வாறுதல். ஒரு தூரறுத்தான்னா சமணர்களுடைய செயலை முழுமையாக இல்லையாக செய்கிறார் அரசன். வேந்தன் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அதற்கான இடத்தில் அந்த சமணர்களுடைய பள்ளிகள் அமையப்பட்ட இடத்துல இது சிவாலயம்தான் என்று கண்டு சமணர்களுடைய கூட்டத்தை தூரறுத்து பிறகு சமண பள்ளிகளாக மாற்றிய சிவாலயங்களெல்லாம் மீண்டும் சிவாலயமாக புதுப்பிக்கிறார். ஆனை இனத்தில் துவைப்பு உண்ட அமன் ஆயிரமும் மாய்ந்ததன் பின் மேன்மை அரசன் ஈசற்கு விமானம் ஆக்கி விளக்கிய பின் ஆன வழிபாட்டு அர்ச்சனைக்கு நிபந்தம் எல்லாம் அமைத்து இறைஞ்சி ஞான அரசும் புக்கு இறைஞ்சி நாதர் முன்பு போற்றுவார். இப்போ சமணர்கள்லாம் எப்படி காணாமல் போனாங்க, சமணர்கள் எல்லாம் அரசருடைய வேறறுத்தார்னு சொல்கிறார் இல்லையா, எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். ஆனை வெம்போரில் குறுந்தூர் என புலனால் அழைப்புண்டேனை. இது மணிவாசக பெருமானுடைய வாக்கு. ஆனை இனத்தில் துகைப்பு உண்ட அரசனால் நீக்கப்பட்ட, துகைப்புண்டனா அடித்து துரத்தப்பட்ட யார், அந்த சமணர்கள். துகைப்பு உண்ட அப்படின்னா அழிந்து போன சமணர்கள். அதுக்கு ஓமை என்ன வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆனை இனத்தில் துகைப்புண்ட அமன் ஆயிரம் மாய்ந்ததன் பின். இதில் என்ன குறிப்பு கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணையிட்ட சிக்குனா எது அழிந்து போகும் அப்படிங்கிறதுக்கு யானையினுடைய காலுக்கடியில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த தரையாகிய புல் முழுக்க அப்படியே அழிஞ்சு போயிடும் இல்லை. அதுக்கு மணிவாசக பெருமான், நான் எப்படி புலன்கள் மத்தியில் சிக்கிட்டு தவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆணைக்கு கீழே காலில், ஆணையினுடைய காலின் கீழ் இருக்கக்கூடிய குறுந்தூர், தூருனா சின்ன சின்ன புற்கள் புரியுங்களா, குறும்புல்கள். அந்த தூர் என்பது அதான் தூருனா ரொம்ப சிறிய புல் புரியல. அதில் எப்படி சொல்லுவார் நம்மளுடைய வள்ளுவர் பெருமான், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து ஊறு போல கெடும். தூறு போல, தூருன்னா சிறிய தூசி போல. அப்போது நான் ஆணை வெம்போரில் குறுந்தூர் என புலனால், எப்படி ஆணை ஒரு யானை இல்லை, ஆணை வெம்போர். எப்படிப்பட்ட போர், ஆணையினுடைய கடுமையான போர். ஆணையினுடைய கடுமையான போர்னா ஒரு கற்பனை பண்ணுங்க சரிங்களா. ஆணை போர், இப்போ நாட்படையில் யானை படைங்கிறது ஒரு படை. இந்த யானை படையில் எத்தனை படை யானை வந்திருக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 100 யானை. 100 யானை கூட்டத்தில் நீங்கள் அப்படியே ட்ரோன் கேமரா வச்சு மேலேருந்து எடுத்தீங்கன்னா சரிங்களா, இப்படி நீங்கள் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம், திரைப்படத்தில் புரியல, பூரா அப்படியே புழுதியாக கிளம்பிட்டுருக்கோம், தரையே தெரியாது. தரையே தெரியாமல் இந்த யானை என்ன பண்ணுங்க அப்படியே பாஞ்சிக்கிட்டு, அதே இதெல்லாம் கிராபிக்ஸ் தான், நம்ம நிஜமாக வாய்ப்பே கிடையாது. நிஜமாக ஒரு 100 யானை சேர்ந்துருக்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் கேரளாவுக்கு தான் போகணும். கேரளாவில் போய் பூரம் திருவிழா பார்க்கணும். பூரம் திருவிழாவில் போய் யானையினுடைய அழகை பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். அங்கே புழுதியெல்லாம் கிளம்ப சுத்தமான இடம் அந்த இடம். இப்படி போரில் நடந்த யானை கூட்டத்தில் தூறு என்ன சொல்லக்கூடிய தூசி, இந்த காலில் புற்கள், அந்த புல் மற்ற தூசியெல்லாம் மாட்டுச்சுன்னா எப்படி துன்பப்படுவோமோ அதுபோல் நான் புலன்களுக்கு சிக்கி துன்பப்படுகிறேன். ஆனை வெம்போரில் குறுந்தூர் என என்பது ஓம உருவு, என
புலனால் அலைப்புண்டேனை புலனால் அலைப்பு. அப்போ புலன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புலன் என்பது இங்கே யானையினுடைய செயல், யானைக்கு ஓமை. அப்போது யானையினிடத்தில் சிக்கிக்கொண்ட தூறு போல அப்படிங்கிறது இங்கே தூருங்கிற ஓமை கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கிறார்? ஆனை இனத்தில் துகைப்புண்ட அமன் 1000 மாய்ந்தது போல, ஆனை இனமாகிய கூட்டத்தில் அகப்பட்டு அழிந்த குறுந்தூறு போல அரசனால் ஏவலர்களால் சாடப்பட்ட 1000 சமணர்களும் மாய்ந்ததன் பின் அரசன் ஈசர்க்கு விமானம் மேன்மையாக்கி விளக்கிய பின் என்ன இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய சமணர்களுடைய பள்ளியை விமானத்தை மீண்டும் புதுப்பித்து, அந்த புதுப்பித்துங்கிறது அதுக்கு புனரமைப்புன்னு பேர். அப்படி புனரமைப்பு செய்து அதற்குரிய ஆன வழிபாட்டு அர்ச்சனைக்கு நிபந்தமெல்லாம் அமைத்து இறைஞ்ச திருக்கோயில். வழிபாட்டுக்குரிய முறையில் ஒரு குடமுழுக்கு நடந்தாச்சு. இந்த குடமுழுக்கு நடந்தால் அதற்கப்புறம் இந்த வழிபாடு நடப்பதற்கு என்னென்னலாம் செய்து வைக்கணுமோ அதை செய்து வைக்கணும். இல்லைங்களா? ஒவ்வொரு திருக்கோயிலையும் அப்படி அரசர்கள் வாழ்க்கையில் அவங்க எப்படி வச்சுருந்தாங்க ஆட்சி முறையில் கேட்டிங்கன்னா, அந்தந்த திருக்கோயிலுக்கு நிலம் எழுதி வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் சோழ நாட்டில் போனீங்கன்னா, ஆனால் என்ன அந்த நிலத்தினுடைய உரிமையை அனுபவிப்பது வந்து வேறு யாராவது அனுபவிச்சுட்ருப்பாங்க. கிட்ட போய் அணுக போனீங்கன்னாவே அங்கே பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க. நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் திருக்கோயிலோட இடத்துலேருந்து அனுபவத்தை பூரா தான் அனுபவிப்பாங்க. ஆனால் பெருமானுக்கு அந்த அனுபவத்துக்குரிய பணத்தை போய் செலுத்த மாட்டாங்க. வாடகை கட்டாமல் எத்தனை திருக்கோயில் கடை வாடகை கடை இருக்குது யோசிச்சு பாருங்கள். வருஷ கணக்கில் வாடகை எத்தனை 10-5 வருடமாக வாடகை கட்டலன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? திருக்கோயிலில் ஏலம் எடுத்தவங்க 15 ஆண்டுகளாக வாடகை கட்டாமல் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அரசன் ஆன நிபந்தம் என்பது பூசணைக்குரிய தேவைகள் என்னென்ன? ஒரு நாளைக்கு 6 கால பூசை, குறைந்தபட்சம் சிவாலயத்தில் 1 கால பூசையாவது நடக்கணும். சிவாலயம் கல் திருமேனி அப்படின்னா, கல் திருமேனி வச்சுட்டாவே அந்த திருக்கோயில் பெருமானுக்கு 1 நேரமாவது நீர் விட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். இது கட்டாயம். உலோக திருமேனி 50 திருமேனினா அதுக்கு நீ அபிஷேகம் செய்யாமல் வச்சுருந்தாலும் தவறில்லை. ஆனால் கல் திருமேனி வச்சுருந்தா அதுக்கு கட்டாயம் என்ன பண்ணணுங்க? அபிஷேகம் செய்யணும். சிவலிங்க திருமேனியாக இருந்தாலும் சரி, உற்சவ திருமேனியாக இருந்தாலும் சரி, கல் திருமேனினா நாள்தோறும் 1 காலமாவது அபிஷேகம் செய்யணும். 1 கால அபிஷேகம்னா குறைஞ்சபட்சம் பால் வைக்கணும் இல்லையா? அப்படி நிபந்தம் என்னென்னலாம் செய்யணுமோ அந்த நிபந்தம்லாம் செய்து அரசன் அமைத்து இறைஞ்ச நம்மளுடைய அப்பர் பெருமானை வழிபாட்டுக்கு அழைக்க ஞான அரசும் உள்ளே சென்று இறைவன் முன்பு வழிபாடு செய்கிறார். தலையின் மயிரை பறித்து உண்ணும் சாதியமணர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலைமையினால் மறைக்க உண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தகைகள் விளம்பே, விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்து அங்கு அமர்ந்தே இலைகொள் சூழப் படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழ அணைவார். இப்போது இந்த சமணரில் எப்படிப்பட்டவங்க? தலையில் மயிர் பறித்து, அவ்வளோதான், உண்ணுங்கிறத சேர்த்தக்கூடாது. தலையில் மயிரை பறித்தும், தலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க? தலையில் முடிய பிடுங்குவாங்க. அது எதுக்கு? இப்போ முடிய பிடுங்கிட்டோம்னா பின்னாடி துன்பம் இல்லை. எதுக்குங்க? தலையில் சுத்தமாக முடி இல்லைன்னா ஒரு வருத்தமும் இல்லை. இருந்தால் தான் கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, வெட்டணும், குறைக்கணும், பராமரிக்கணும், சாம்பிராணி போடணும், சாம்பு போடணும், எத்தனை பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. முழு இருந்து வச்சுங்க. குளிச்சு எழுந்திரிச்சோம்னா அப்படியே துண்டை வச்சு தொடச்சோம்னா போதும், ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இது முடிதான், சாதாரண முடின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு எத்தனை இடர்பாடு அதுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? அதுக்கு அந்த இடர்பாடெல்லாம் பின்னாடி தேவையில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, இப்சுக் அப்சுக் அவங்களுடைய மந்திரங்களில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்துக் அப்சுக் அப்படின்னா இப்போ துக்கம், பறிக்கும்போது துக்கம், அப்புறம் என்ன துக்கம் இல்லை, ஒரு துன்பமும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். மண்டையில் முடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். எதுக்கு? பிராணிகள். இது தண்டியடிகளுடைய வரலாற்றை படிக்கும்போது படிச்சிங்கன்னா தெரியும். அவங்க சமணர்கள் வந்து சொல்கிறாங்க, தண்டியடிகள் குளம் தூர்வாரும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க?
ஏப்பா நீ குழி தோண்டும் போது உள்ளே இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் செத்து போயிருப்பா, அதெல்லாம் செய்யாதப்பா. நம்மளுக்கு பார்த்தா நல்லது மாதிரி தெரியும், நல்லது தானே சொல்கிறாங்க. தண்டியடிகளுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொன்னார், சிவபெருமானுக்கு ஆகின்ற காரியங்கள் எதை செய்தாலும் அங்கு சிவபுண்ணியமே, அங்கு தீங்கே நடந்தாலும் அது என்னதுங்க, சிவபுண்ணியம்தான் என்று காட்டுவார். எனவே இங்கே சொல்கிறார், சமணர்கள் தலை மயிரை பறித்தும் நின்று உண்ணும். அங்கே பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நின்று உண்ணுதல். சமணர்களுடைய வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பஃபே சிஸ்டத்துக்காரங்க. நமக்கு பஃபே சிஸ்டம் அறிமுகம் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சமணர்கள் தான். அவர்கள் கையில் நின்று உண்ணுகின்ற வழக்கம், கையில் நின்று உண்ணுவாங்க, கையில் தான் சாப்பிடுவாங்க, தட்டத்திலே இலையிலே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாமே அவங்க உயிர் கொள்ளாமைங்கிற இலக்கணத்தோடையங்க. கையில் வாங்கி கவலங்கவலமாக யானை போல் என்ன பண்ணுவாங்க, கவலங்கவலமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் உடையவர்கள். எனவே தலையில் மயிரை பறித்தும் நின்று உண்ணும் சாதி அமணர். அப்படின்னா சாதிங்கிறது ஒரு கூட்டத்தை குறிச்சது. சாதிங்கிறது சமணருங்கிறது ஒரு ஜாதின்னு நினச்சக்கூடாது. சமணர்கள் கூட்டம் மறைத்தாலும், இறைவனுடைய திருக்கோயிலை மறைத்தாலும், நிலையில்லாதார் நினையினால் மறைக்க ஒண்ணுமோ, அவர்கள் இந்த உலகத்தில் உண்மை நிலை இல்லாதவர்கள். அந்த உண்மை நிலை இல்லாதவர்களால் இறைவனுடைய சத்து பொருளாகி இறைவனை மறைக்க முடியுமா? முடியாது. என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விரும்பி, அங்கே ஒரு திருப்பதிகம் குறுந்தொகை பாடுகிறார். அதில் கலையலாம் என்று சொல்லக்கூடிய குறுந்தொகை பதிகம். அந்த பதிகத்துக்கு நம்ம சேக்கிழார் பெருமான் என்ன பெயர் வைக்கார்னா விலையில் வாய்மை திருப்பதிகம், விலை மதிப்பில்லாத திருப்பதிகம் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா சில இடத்துல சேக்கிழார் பெருமான் திருப்பதிகத்துக்கு ஒரு அடைமொழி வச்சுருப்பார். திருத்தொண்ட தொகைக்கு என்ன அடைமொழி வச்சாருங்க? தீதிலா திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை பதிகத்துக்கு என்ன பேர்? தீதிலா திருத்தொண்ட தொகை. முன்னாடி படித்தோம் திருத்தாண்டகம். அந்த திருத்தாண்டகம் அரியானை அந்தனதம் சிந்தையானைக்கு என்ன பேர் வச்சாங்க? அடியார்கள் தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம். ஒவ்வொரு பதிகத்துக்கு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா குறிப்பு வச்சுருப்பார். அந்த பதிகங்களாவது இன்றியமையாமல் படிக்கணுங்கிறது ஒரு குறிப்பு. அப்படி விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி திருக்கோயிலிலிருந்து வெளியே புறம்போந்து அங்கு அமர்ந்து மீண்டும் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் பலவும் செல்ல அங்கிருந்து இறைவனை வழிபட்டு புறப்படுகிறார். பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொறுவிடையார் தங்கும் இடங்கள் புக்கு இறைஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்று அணைந்தார். இப்போது வடகரையிலிருந்து தென்கரைக்கு வரார். இதுவரைக்கும் பார்த்தது பழையாறை வடதலை வரைக்கும் வடகரை. வடகரையில் ஏறத்தாழ நமக்கு 127 கோயில் இருக்குது. தென்கரையில் 67 கோயில் இருக்குது. சோழ நாட்டினுடைய வடகரை தென்கரை. நீங்கள் வடகரை நம்மளுக்கு நினைவு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து திருச்சிக்கு போகும்போது காவிரியை ஒட்டியே போவோம். காவிரிக்கு வலதுபுறம் இருக்கிறது பூரா தென்கரை, காவிரிக்கு இடதுபுறம் இருக்கிறது பூரா வடகரை. இப்படி தான் இது எங்கே போய் திரும்பும் கேட்டிங்கன்னா வளஞ்சுழியில் போய் திரும்பும். வளஞ்சுழியில் போய் திரும்பி மீண்டும் இப்படி வர ஆரம்பிச்சிடும். இங்கே வடக்க பார்த்து வர, இப்போ தெற்க பார்த்து ஓடுற காவிரி எங்கே பார்த்து வர ஆரம்பிச்சிடும், அப்படியே திரும்பி மீண்டும் மேற்க பார்த்து அப்படியே வடக்கு வழியாக போய் பூம்புகாரில் கலக்கும். நீங்கள் அப்படியே பயணம் பார்த்தீங்கன்னா காவிரியினுடைய பயணம் அப்படி தான் போய் முடியும் இல்லை. அப்போது தென்கரை வடகரைனா நம்மளுக்கு திருச்சிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் காவிரியினுடைய ஒட்டி வரக்கூடிய வலதுபுறம் பூரா என்னதுங்க தென்கரை. அப்படியே நீங்கள் கடந்தீங்கன்னா ஒரு முசிறி, நாமக்கல் முசிறியினுடைய பாலத்தில் கடந்து அந்த பக்கம் போனீங்கன்னா அது வடகரை. ஈங்கோய் மலை அந்த பக்கம் இருக்கிறது பூரா வடகரை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் தென்கரை என்று வச்சுக்கணும். நினைவு வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம். எனவே வடகரையிலிருந்து கடந்து பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரை. இப்போ நாயனார் எப்படி வழிபாடு செய்துட்டே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் தென்கரையும் வர்றாரு, 6 வர்ற இடத்துல அந்த பக்கம் வடகரை ஏறி அந்த தலத்தையும் வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்து பொறுவிடையார் தங்கும் இடங்கள், இறைவன் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட பல திருத்தலங்களை வழிபாடு செய்து தமிழ் மாலைகளும் சாத்தி
எல்லோரிடமும் புகழ்பெற்றிருக்கக்கூடிய நாயனார் தொண்டர்கள் எதிர்கொள்ள செங்கன்விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்று அணைந்தார். இப்போ இடையில பல பதிகள்னு சொன்னாரே, அந்த திருப்பத்தலங்களுக்கு போய் பாடன பதிகங்களும் நமக்கு கிடைக்கல. அது சிவகவிமணியா என்னென்ன தலங்களாக இருக்கலாம் அப்படின்னா, ஆலம்புலில், கானூர், அன்பில் ஆலந்துறை, வேதிக்குடி, கண்டியூர், மேலை திருக்காட்டுப்பள்ளி இவையெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பு தர. இன்னும் ஒரு கிலோமீட்டரில் இருக்க கோயில் ரொம்ப தொலைவில் இருக்காது. இப்படி திரும்பினீங்கன்னா ரோட்டு மேலே கண்டியூர் இருக்கும், இப்படி திரும்பினீங்கன்னா மேலை திருக்காட்டுப்பள்ளி இருக்கும். எல்லாம் சுற்றி வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரவில் 27 கோயில் பார்த்தேன் நான். சிவராத்திரி இரவில் இங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் திருச்சிராப்பள்ளி போய் இரவு முழுக்க 27 கோயில் நட திறந்துருக்கேன். இங்கே சாத்தியிருக்காரு வண்டியிலே இருசக்கர வாகனத்திலேயே அப்படி 27 கோயில். அந்த இரவு 11 மணிக்கு போனால் காலையில் 5 மணிக்கெல்லாம் சோர்வாயிடுச்சு. 5 மணிக்கு அன்பில் ஆலந்துறையில் போய் வழிபாடு செய்து அங்கே ஓய்வு எடுத்துட்டோம். அப்புறம் புறப்பட்டு மறுபடியும் இருசக்கர வாகனத்தில் வந்தோம். இப்படி அந்த திருக்கோயிலில் ரொம்ப அருகாமையில் சோழநாடு சோறு உடைத்து அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா திருக்கோயில் நிறைந்திருக்கக்கூடிய, அதனால் நம்ம வழிபாட்டுக்கு ஒரு குறைவும் இல்லை. சோறுக்கு இந்த சோறும் உண்டு, அந்த சோறும் உண்டு. சோறுனா எந்த சோறுன்னு கேட்டிங்கன்னா அங்கே சோழநாடு சோறு உடைத்துனா முத்தி தான். ஆனால் இயற்கையாக நீங்கள் நினச்சிங்கன்னா வளத்தை பொறுத்த வரைக்கும் நெல் களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய சோழநாடு காவிரி பாய்ந்த வளம் தந்ததனால் அப்படிங்கிறனால இன்றைக்கி என்ன சொல்கிறோம், இன்றைக்கெல்லாம் கடந்த காலமாக போயிட மாட்டேங்குது. அப்படி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். எனவே காவிரியினுடைய வளம் பொருந்திய நாடு. அதனால பொன்னியின் 2 கரையும் இறைவன் தங்கி வழிபாடு செய்து அங்கு இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலத்தை வழிபாடு செய்து திரு ஆனைக்கா வந்து அடைகிறார். சிலந்திக்கு அருளும் களல் வணங்கி செஞ்சொல் மாலை பலவாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடியபின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலங்கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினார். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி போய் கரூர் போய் திருச்சிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருப்பராய்த்துறை தாண்டி அப்படியே திருச்சிராப்பள்ளியில் பாலத்தை கடந்தீங்கன்னா திருவானைக்காவல், ஸ்ரீரங்கத்துக்கு போகிற வழி திருவானைக்காவல். அதை தாண்டி தான் நீங்கள் எறும்பியூர் திருவேட்களம் திருநெடுங்கலம்லாம் போகணும். இது அப்படி போகிற வழி. இங்கே நம்ம நாயனார் வந்த வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகரையிலிருந்து தென்கரைக்கு வர, வடகரை என்று சொல்லக்கூடிய அந்த கரையிலிருந்து மீண்டும் இப்படி தாண்டும் போது எந்த திருத்தலத்தை வழிபடுறான்னு கேட்டீங்கன்னா திரு ஆனைக்கா தான் முதல்ல வழிபாடு செய்கிறார். காவிரியை கடந்து நீங்கள் காவிரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் குறுக்க பாலம் இருக்கும். அந்த காவிரி பாலத்தை கடந்து வந்து திருவானைக்காவல் வருகிறார். அங்கே வழிபாடு செய்கிற காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம் அதை சொல்கிறார். சிலந்திக்கு அருளும் களல் வணங்கி செஞ்சொல் மாலை பலபாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சொல் மாலை பலபாடின்னு இருக்கிறார். ஆனால் எத்தனை பதிகம் கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 பதிகம் தான் கிடச்சிருக்கு. ஒன்று திருக்குறுந்தொகை, இன்னொன்று திருத்தாண்டகம். ஏன்னா 49,000 பாடல் பாடமதில் 3200 பாடல் தான் கிடச்சிருக்கு. அவர் பாடிய பாடலில் 3200 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் பல பதிகம் பாடிங்கிற சேக்கிழார் பெருமான். சிலந்திக்கு அருளும் களல் வணங்கி. நீங்கள் வரலாறு உங்களுக்கு தெரியும், திருவானைக்காவல் வரலாற்று செய்தி. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநீழல் பந்தல் செய்து உழந்தவன் இறந்தபோதே கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழதங்கில் குளந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. ஒவ்வொருவரும் இந்த கோச்செங்கனாருடைய வரலாற்று காலம் என்னன்னே தெரியாது. ஆனால் சிலந்தி ஆனைக்காவலை திருப்பந்தல் செய்தது. 2 பேரும் வழிபாடு செஞ்சாங்க. சிலந்தி ஒரு பக்கம் இறைவன் திருமேனி மேலே எந்த விதமான அந்த குப்பைகள்லாம் விழக்கூடாதுன்னு அது பந்தல் செய்து தன்னுடைய நூலினால் பந்தல் செய்து. யானை வந்து பூசணை செய்து. ஒன்று பூசைக்கு வர்ற தடை, அதாவது இறைவன் திருமேனியில் எந்த விதமான இடர்பாடு ஏற்படக்கூடாதுன்னு பந்தல் போடுது. யானை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதை அழித்து வழிபாட்டுக்குரிய நிலையில் அது வழிபாடு பூசணை செய்து. இதுக்கு அந்த பிறப்பில் யானைக்கு அந்த பிறப்பிலேயே முத்தி. இறைவன் யானைக்கு அந்த பிறப்பிலேயே முத்தி கொடுக்கிறார். சிலந்திக்கு அடுத்த பிறப்பு பல திருக்கோயில்களை கற்கோயில்களை கட்டிய கோச்சங்க சோழர் என்ற பிறப்பை கொடுக்கிறார். 64 67 திருக்கோயில்கள், மாடக்கோயில், யானை புகாத கற்கோயில் அமைத்த ஒரே சோழர்
கோச்செங்க சோழன். சரிங்களா? எப்படி ஒரு அருபான்மை நாயன்மாரில் ஒருவர், எப்படி ஒரு உறுதிப்பாடு, அவங்க அம்மா வந்து எப்படி உறுதிப்பாடு இருந்தாங்க, ஒரு நாளிகை கழிந்து உங்கள் குழந்தை பிறந்தால் இந்த தேசத்தை ஆளுகின்ற சிவப்பணி செய்கின்ற குழந்தையாக இருக்குன்னு சொன்ன பொழுது என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் அப்படின்னு சொன்னோம். நாம் இன்றைக்கி அது நடக்குதா இல்லைன்னு சிந்திச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் பிறந்தா குழந்தைக்கு நல்லதுன்னா அந்த நேரத்தில் அறுத்தெடுங்கிறாங்க. நீங்கள் சிவபிரசவம் இருந்தாலும் சரி ஒன்றா அதெல்லாம் பார்க்கவே. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் இப்போ பரணி பிறந்தா தரணி ஆள், பரணி பிறந்தா தரணி ஆளுன்னு என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து அந்த நாளில் குழந்தை நாள் குறிச்சிடுறாங்க. இந்த டாக்டர் தேதி சொல்கிறாங்க, இந்த மாதத்தில் இத்தனை தேதி முன்பின் பார்க்குறாங்க ஜோசியர்கிட்ட. ரொம்ப ஜாதகத்தை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, தேதி பார்த்து ஒரு 2-3 நாள் தானே முன்னே 2-3 நாள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சைக்கு எடுத்து செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடியதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நாகரிக உலகத்தை. அன்றைக்கு எந்த விதமான தொழில் முயற்சி இல்லாமல் தன்னுடைய காலை எடுத்து தலைகீழாக கட்டிவிட சொல்லி அந்த பனி கூட முடிந்த ரத்தமாக ஆகி கண்ணெல்லாம் நிறைந்த அம்மா கூப்பிட்டாங்களாம். பார்த்தோன்னே அதான் கூப்பிட்ட வார்த்தை, அதான் கடைசி வார்த்தை, என்னுடைய கண்ணே கோச்செங்கண்ணா செங்கனா அப்படின்னு கூப்பிட்டாராம். புரியுங்களா? அதான் அவங்க அழைத்த பெயர். அதனால் கோச்செங்கனா சோழர். அந்த நிலையில் சிலந்தியும் ஆனைக்காவில் திருநீழல் பந்தல் செய்து, அது திருப்பந்தல் செய்தது. ஏன் யானைக்கு முக்தி அந்த பிறப்பில், ஏன் கோச்செங்க சோழராக சிலந்திக்கு அடுத்த பிறப்பு, ஆராய்ச்சி பெருமானுக்குரிய. நம்ம அளவில் சிந்திச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பூஜைக்கு எந்த விதமான இடையூறு ஏற்படக்கூடாதுன்ட்டு அதை என்ன பண்ணிச்சுங்க, பந்தல் இட்டது. இது பூஜை செய்வதற்காக முயற்சி செய்தது. இதில் என்ன குறை ஏற்படுச்சு, சிலந்தி போய் என்ன பண்ணிடுச்சுங்க, மூக்கில் பூந்து யானையினுடைய அழிவை இது பாட்டு பந்தல் கட்டி பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, நான் போடுற பந்தலை பூசையை நீ எப்படி தடுக்கலான்ட்டு அதை என்ன பண்ணிச்சுங்க, யானைக்கு இடையூறு கொடுத்தது. அப்படியே அறிவுரையை எடுத்துக்கணும். அவ்வளோதான். பூசைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாம் இருக்கணும். நாம் போகிறோம், பூசிக்கிறோம், வழிபாடு செய், நம்ம பூசனை பிறருக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்த பிறப்பில் கோச்செங்க, அதை திருப்பதிகத்தில் வைத்து குறுந்தொகை என்றும் திருத்தாண்டகம், ரொம்ப அருமையான திருத்தாண்டகம், வீட்டில் போய் படித்து பாருங்கள். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வா எந்தன் அத்தா குந்தன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியே என் செய்கேனே. ஒவ்வொரு பாடலையும் உன்னுடைய பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேன். எனக்கு உன்னுடைய பொற்பாதத்தை அடைய பெற்றுவிட்டால் உலகில் பெற வேண்டிய வேறு ஒன்றும் இல்லைங்கிற, எதுவுமே இல்லை. இறைவனுடைய திருவடி அடைந்து விட்டால் பெற வேண்டிய செல்வம் எதுவும். நம்ம ஏற்கனவே அதுக்கு கதைகளை கூட பார்த்தோம். ராஜாவை அந்த வேடன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு அழைச்சாரு. அந்த வீதியே பெரும் சிறப்பாக அந்த அரசன் மாற்றினான் அப்படின்னு சொல்லும்போது, இறைவன் வந்தால் போதும் இந்த இல்லம் சிறப்பாகும். இந்த இடம் தூய்மையாகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், சிவநாமத்தை நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா, இது நீங்கள் தன்னை போல் இன்னும் போய் தனித்தனியாக போய் எங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தனித்தனியாக கழட்டி விடணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. சிவநாமத்தை இடையறாது உச்சரிக்கும். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த. எப்படி வாழ்த்தணும்? வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த. என்ன வஞ்சகம் அற்றுனா, சிவபெருமானை வழிபாடு செய்கிறோங்கிற அந்த உணர்வோடு செஞ்சால் போதும். அதுதான் வஞ்சகம். சரிங்களே? வழிபாடு செய்யும்போது வேற நினைப்போடு செஞ்சீங்கன்னா அது வஞ்சகம். எது வஞ்சகம்னா, வழிபாட்டை நினைப்பில் இருந்தீங்கன்னா அது வஞ்சகம் இல்லை. வழிபாட்டை விட்டுட்டு வேற நினைப்பில் இருந்தோம்னா அதுக்கு பேர் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த. வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. எனவே இங்கே அப்பர் பெருமான் திரு ஆனைக்காவில் பெருமானை கடல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி, அருகில் இருக்கக்கூடிய திரு எறும்பியூர் மலை மேலே இருக்கக்கூடியது
திருவெரும்பூர் இன்னைக்கு பேர். எறும்பியூர்ல போகிற வழியில் நீங்கள் பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே திருக்கோயில் கோபுரம் மலை தெரியும். திருச்சியிலேருந்து பால் பண்ணை ஸ்டாப் தாண்டி ஒரு கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா திரு எறும்பூர் கோயில். தேவர்கள் எறும்பாக வந்து பூசித்து அருள் பெற்றதனால் திரு எறும்பியூர். எறும்பு பூசனை செய்த திருத்தலம். தேவர்கள் வேண்டிக் கொண்டு இறைவனை, ஏன்னா அவங்க அங்கே தேவலோகத்தில் பூசிக்க முடியாதுதான் பூமிக்கு வராங்க. ஏங்க இந்திரன் வந்து இங்கே பூசனை பண்ணார், ஏங்க தேவர்கள் வந்து இங்கே பூசனை பண்ணாங்க, ஏங்க திருமால் இங்கே வந்து பூசனை பண்ணாங்கன்னா அங்கே பூசை செய்வதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இந்த இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னாவே இல்லை. என்ன கிடைக்காது? பூ கிடைக்காது. பொக்கே பூ வாங்கி தான் சாமிக்கு வைக்கணும். சாமிக்கு பூ பறித்து வைக்க முடியுமான்னு கேட்டால் என்ன பூ வைக்கணும்? இங்கே சென்னையில் போய் நீங்கள் 54வது பிளாட்டில் குடியிருக்கிறீங்க, பூ பறித்து வைக்க முடியும்? வீட்டில் பூ தோட்டம் வைக்கலான்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே செடி வைக்காதையுமா, எதையும் செய்ய முடியாது. சரிங்களா? பூசனை என்ன? ஆத்மார்த்தம். நம்ம பட்டினத்தடிகள் மாதிரி போதுண்டு போதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டுங்க சாமி. நெஞ்சில் 1000 பூ வச்சுக்கலாம், வெளியே ஒரு பூ கூட வைக்க முடியாது. ஆனால் அத்தனைக்கும் வாய்ப்பு இங்கே இருக்கிறதுனால தான். ஏன் இங்கே வந்து இவ்வளவு சிவாலயங்கள் அமைஞ்சதுங்கிறதுக்கான காரணம், புண்ணியத்திற்கான சேகரம் இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறார் சுவாமி. இறைவன் வழிபாட்டுக்குரிய இடம்னு ஒன்று வச்சுக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாடு வச்சிருக்கிற மாதிரி. உலக அளவில் பார்த்தீங்கன்னா மொழிக்கான நாடு ஆங்கிலம் அப்படின்னா அது ஒரு நாடு. சரிங்களா? சட்டம்னா சட்டத்துக்கு ஒரு நாடுன்னு வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தொழில்நுட்பம்னா தொழில்நுட்பத்துக்கு ஒரு நாடு வச்சுக்கிறாங்க. நீங்கள் பாரதம்னா என்னன்னு கேட்டால் ஆன்மீகத்திற்கான வழிபாட்டிற்கான நாடு. அப்படி ஒரு நிலை. எனவே நம்மளுடைய அப்பர் பெருமான் எறும்பியூர் கடந்து வழிபாடு செய்து, அங்கேயும் நல்ல திருப்பதிகம். எறும்பியூர் திருத்தாண்டகம் ரொம்ப அருமையாக இருக்கும். மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடி மலையும். திருச்சிராப்பள்ளி மலை தான், கற்குடியும் மலை தான். கற்குடி வந்து உய்யக்கொண்டான் மலைன்னு எனக்கு பேர். கற்குடி இதெல்லாம் வழிபாடு செய்து நலங்கொள் திரு பராய்த்துறையும் தொழும் பொருட்டு அங்கு வருகிறார். அவள் கவனிச்சிங்கன்னா எறும்பூரில் திருப்பதிகம், திருச்சிராப்பள்ளியில் நமக்கு திருப்பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு கற்குடி திருச்சிராப்பள்ளி திருப்பதிகம் தான் நம்மளுக்கு என்னதுங்க? நன்றுடையானை தீயிதழானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே கற்குடி விளிமையானை கண்ணார கண்டேன் நானே. கற்குடி பதிகம். இப்படி திருப்பதிகம் பாடி திருப்பராயத்துறைக்கு வருகிறார். மற்ற அப்பதிகள் முதலான மருங்கு உள்ளனவும் கை தொழுது பொற்புற்று அமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு போற்றி உற்ற அருளால் காவிரியை ஏறி ஒன்னார் புறம் எரிய செற்ற சிலையார் திருப்பைஞீலியினை சென்று சேர்கின்றார். இப்போ தென்கரையிலேருந்து மீண்டும் எங்கே போகிறார்? வடகரைக்கு மாறுறார். இது வரைக்கும் தென்கரை திருப்பராயத்துறை வரைக்கும். திருப்பராயத்துறை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அப்படியே நாமக்கல் போகிற வழி போனீங்கன்னா அப்படியே எங்கே வரலாங்க? திருப்பைஞீலி, திருவாசின்னு பேர். பாச்சிலாச்சிரம். அது அந்த பாச்சிலாச்சிரம் திருவாசியிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே போனீங்கன்னா திருப்பைஞீலி. அப்பர் பெருமானுக்கு இறைவன் கட்டமுது கொடுத்த திருத்தலம். அதுதான் வரலாறு. இங்கே வர மற்ற இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை பாடி உரிய திருப்பணிகள் செய்து உளவாரம் செய்து பதிகமும் போற்றி. அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. திரு ஆலந்துறை, திரு செந்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பராயத்துறை, திரு ஆலந்துறை, சிறு செந்துறை. இந்த திருப்பராயத்துறை திருப்பதிகம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அது வந்து 5ஆம் திருமுறை குறுந்தொகை அருளி செய்து அங்கிருந்து புறப்பட்டு காவிரியில் ஏறி, இந்த காவிரியில் ஏறினா என்னதுங்க? தென்கரையிலிருந்து மீண்டும் வடகரைக்கு சென்று ஒன்னார் புறமெறிய செற்ற சிலையார் முப்பரிங்களை எரித்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருப்பைஞீலியினை சென்று சேர்ந்தார். திருப்பைஞீலி என்று சொல்லக்கூடியது அந்த நீங்கிறது இந்த அந்த அந்த திருத்தலத்தினுடைய பெயர். அடுத்த வர அந்த ஞாங்கிறது எல்லாமே நீன்னு வர்றதான் ஞான் வந்திருக்கு. பாடலோட எதுகை நோக்கி பாடுங்க. வழிபோம் பொழுது மிக இழைத்து வருத்தம் புற நீர் வேர்க்கையொடும் அழிவாம் பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதே மொழிவேந்தரும் முன் எழுந்தருள முருகார் சோலை பைஞீலி விழி ஏந்திய நெற்றியினார் திருத்தொண்டர் வருத்தம் மீட்பாராய். இப்போது திருப்பைஞீலிக்கு வருகிற போது
நாயனாருக்கு பசி வேட்கை அதிகமாகிறது. இப்போ நேரம் என்ன நினச்சிக்கணும் நீங்கள்? மதிய நேரம். இரவு நேரத்துடைய பசி வேட்கையை விட காலை நேர பசியை வேட்கையை விட மதிய நேர பசி வேட்கை அதிகமாக இருக்கும். உழைப்பினார் இல்லை, இவங்க காலையில் புறப்பட்டு வருகின்ற பொழுது மதிய வேளை சோர்வு அதிகமாகிறது. பசியினுடைய வேட்கை அதிகமானதனால் தளர்ந்தார். ஆனாலும் அறிவு தளரவில்லை. உடம்பு தளர்கிறது, ஆனாலும் அறிவு தளரலை. அப்படி இருந்ததை கண்டு பெருமான் உள்ளத்தில் உடனாய் இருந்து அறிதின்னு சொல்லுவார் இல்லையா? சாமி எப்படி அறிகிறான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேறாக இருந்த அறிதி ஒரு பக்கம், ஆனால் எப்பயுமே நமக்கு எங்கிருந்து அறிகிறான்னு கேட்டிங்கன்னா உடனாக இருந்து அறிகிறார். நம்மை எல்லா நேரங்களிலும் தொடரக்கூடிய ஒரே ஒருத்தர், வேறு யாருமே கிடையாது. சரிங்களா? நம்மளை விரும்புகிற மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ பெண்டிரோ சுற்றமோ யாரும் 24x7 தொடர மாட்டார்கள். எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் டைம் இருக்குது. என்ன, உறங்குற நேரமோ அல்லது ஏதோ ஒரு நேரம். ஆனால் பெருமான் மட்டும்தான் எந்நேரமும் அதனால தான் சொன்னார், தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு. சாமி நாம் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கெல்லாம் நம்மோடு இருக்கிறார், உடனாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தோன்றா துணையாக உடனாக இருக்கிறார். இதை உணர்வதற்குத்தான் நம்ம இந்த வழிபாடு. நம்ம ஏன் இங்கே பெருமான் நம்மளோட இருக்கிறார், உடன்தான் இருக்கிறார்ங்கிறத எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா வழிபாட்டின் வாயிலாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இங்கே நாயனார் மிக பசித்து வந்தார். ஏன்னா சொல்கிறார், வழி போம் பொழுது மிக இளைத்து வருத்தம் முறை. என்னாச்சு? வழி போகிற இளைப்பு, அந்த இளைப்பு வர நீர் வேட்கையுடும் அழிவாம் பசியும் வந்தணைந்திட. தண்ணீர் தாகமும் வந்தது, நீர் வேட்கையோடும் அழிவாம் பசி வந்தது. இதெல்லாம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா தான் இந்த அனுபவத்தை பெற முடியும். பேருந்து ஏறும்போதே வாகனம் ஏறும்போதே சாப்பாடு நல்லா கிடைக்குமா, தூக்கம் நல்லா தூங்க முடியுமா, இப்படின்னு பார்த்து தளத்துக்கு போகிறவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அனுபவம் கிடைக்கும். அது நாங்கள் அன்றைக்கி அடியன் சொன்னது தான். சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு இடம் வீடு. வெளியே போனோம்னா நீங்கள் தலையாத்திரைன்னு வேண்டாங்க, தலையாத்திரைன்னு வேண்டாம். வெளியே நம்ம வீட்டை விட்டு போனோம்னா நம்ம ப்ரோக்ராமும் நம்மளுடைய ஷெட்யூல் நம்ம கையில் இல்லவே இல்லை. நம்ம எதை நினச்சி போகிறோமோ அதெல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே போகணும். நாம் நினைக்கிறோம் 2 மணிக்குள்ளே போயிடலான்ட்டு. சரிங்களா? 10 மணிக்கு கிளம்பி 2 மணிக்குள்ளே போயிடலான்னு போனவன் 10:30 தான் வந்து சேர்றது. வண்டி எடுக்கிறது 11 மணிக்கு, 2:30 3 மணிக்கு போய் சேர வேண்டியது. சாப்பாட்டுக்கு போகலான்னா சாப்பாடெலாம் முடியும் போது நம்ம எப்படி கிளம்புனேன், முறையாக எப்படி கிளம்பணும் ஒரு இடத்துக்கு? சாப்பாடு கொடுக்குற இடத்துல நாமளும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி போகலாம்ப்பா அப்படின்னு போனால் பரவாயில்ல. சாப்பிட்றதுக்கு போகிற நேரம் என்னையான்னு பார்த்து போக வேண்டியது. அதுலேயும் காலதாமதமாக சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடித்தோன்னே போக வேண்டியது. சரிங்களா? அது நமக்கு நீங்கள் பாத யாத்திரை போன அனுபவம் யாருக்காவது இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவும் எந்த விதமான முன்னேற்பாடு இல்லாமல் போகணும். யாருக்கிட்டையும் கூப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளெல்லாம் கடந்து போய் பார்த்துருக்கணும். 1996 அப்படி ஒரு பாத யாத்திரை, 96லேருந்து ஒரு 2000 வரைக்கும் அப்படி ஒரு பாத யாத்திரை கிடச்சிது. சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பாத யாத்திரை அப்படி போக முடிஞ்சுது. அப்படி போனது கிடைச்ச அனுபவம் பெருமானுடைய பெரும் கருணையை கூடையே இருந்து உணர முடியும். நீங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு கிடைக்குமாங்கிற இடத்துல எங்கேருந்து கொண்டு வந்து பெருமான் கொடுத்துட்டு போனார்னே தெரியாது. புரியுங்களா? ஒரு கூடை நிரம்பு கிழங்கு, வேக வச்ச குச்சி கிழங்கு, கூடை நிறையன்னு பார்த்துங்க. அவர் விற்கிற கொண்டு அந்த காட்டில் யார் விற்கிற கொண்டு வருவாங்க? நாங்கள் நடந்து போன இடத்த பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பூக்கூடை இருக்குது இல்லைங்களா, அந்த பூக்கூடை நிறைய கிழங்கு, குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு கொண்டு வந்து கொடுத்து சைக்கிளில் வராரு. சைக்கிளில் வந்து சாமி சாப்பிடுங்க, நீங்களாம் சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. யார் வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க? மதியான நேரம். புரியல? கிடைச்சா நேரம் கிடைச்சா ஓய்வு, கிடைச்சா தூக்கம், கிடைச்சா சாப்பிட்றதுக்கு நிற்போம், தூங்குறதுக்கு நிற்போம். அப்படி போகிற காலத்தில் கூடையே இருந்து பெருமான் கவனிச்சேன். நான் ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். எத்தனை இடத்துல எத்தனை கருணை. புரியுங்களா? சாப்பிட்றதுக்கு இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து ஆந்திரா போயிட்டுருக்குறோம். சரிங்களா? தடா அப்படிங்கிற வழி, நடைபாதை, அந்த வழி தடாங்கிற வழி. அங்கே பயங்கரமான காலை உணவு பசி வேலை. 10 மணி ஆகும். 10 மணிக்கு அந்த நேரத்தில் உணவு அந்த பகுதியில் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சும்மா ஒரு கிராமத்தை கடக்கிறோம். 4 அணா 2 இட்லி. புரியுங்களா?
நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுங்க சாமி, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்கண்ணா. அவ்வளவு பெருமான் உடன் வருது. அதை தோன்றா துணை. பசி நாம் என்ன நினச்சிக்கிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு பசிக்கிறது நமக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். நமக்கு பசிக்கிறது அவனுக்கு தான் முதல் தெரியும். புரியலா? பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். பெருமான் நீங்கள் நிச்சயமாக, நீங்கள் தேவாரம் பாடுறவங்க, தேவாரம் படிக்கிறவங்க, பாடுறவங்கள தைரியமாக சொல்கிறோம். என்ன காரணம்? சாப்பாட்டுக்கும் சாமி எந்த குறையும் வைக்கலை. புரியல? வேண்டாம் போதும்னு சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறார். இன்றைக்கி நிறைவு எப்படி வச்சுருக்கிறோன்னா, போதும் அப்படிங்கிற நிறைவில் தான் வச்சுருக்கிறார் ஒவ்வொருவருக்கும். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். பாடுகின்றவருடைய பசி தீர்ப்பார். ஏன்னா இந்த பசி என்பது நமக்கு வைக்கப்பட்ட நோய்களில் மிகவும் பெரிய நோய். சாமி உடம்பை படைச்சு உடம்புல பைத்துக்குள்ள என்ன வச்சுட்டாரு? பசிங்கிற ஒரு நோயை வச்சுட்டாராம். சுந்தரமூர்த்தி சொல்கிறார், சரிங்களா? பசி நோய் செய்த பரிதான், வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல், பசி நோய் செய்த பரிதான். பரின்னு என்னதுங்க? குதிரையோடைய வாயில் கட்டுற குப்பி, மொக்கணி, அதுக்கு பேர். புரியல? அந்த மொக்கணி தான் அவள் பரி. இப்போ நம்மளுக்கு என்ன பை வச்சு கட்டியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பசிங்கிற பை. ஔவையார் சொன்னாங்க, ஐயோ இந்த வயிற்றோடு வச்சு என்னால் போராடவே முடியல, ஒரு வேளை சேர்த்தி சாப்பிடனால சாப்பிட மாட்டேங்கிற. ஒரு ஒட்டகம் மாதிரி கொடுத்துருந்தாருண்ணா. ஏதாவது கவலை இருக்குமா? சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னா சாப்பாடுக்கு முக்கியமான பிரச்சனை இல்லை, அது ஒன்று தானே, சாப்பாடு தானே. நேரத்துக்கு பெண்களுக்கு நினச்சா நேரத்துக்கு என்ன செய்யறது, டைம் டேபிள் போடுறதே பெரிய வேலை. நேற்று என்ன செஞ்சோம், இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுக்கறது, சரிங்களா? நேற்று வெள்ளை சட்னி, நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன, வெள்ளை சட்னி, சவுக்கு சட்னி. சாப்பிட்றவங்களுக்கு ஒரு கவலை இல்லை, சரிங்களா? நேற்று இதே தான் செஞ்சேன், இன்றைக்கி இதே தான் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் கஷ்டம், சரிங்களா? இன்றைக்கி மத்தியானம் பொரியல் வைக்கணும்னா ஒரு வாரத்துக்கு இந்த மெனுவில் அது வந்திருக்கவே கூடாது. இன்றைக்கி கொத்தவரங்காய் வைக்கிறதுனா ஒரு வாரத்துக்கு அந்த மெனுவே இருந்துருக்கூடாது. அப்படி தேடி தேடி ஒவ்வொரு சமையலும் செய்கிறதுனா, இப்படி ஒரு பசியை நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் வச்சுருக்கிறார், இல்லை? அதனால தான் உன்னோட என்னால் மல்லு கட்ட முடியலைங்கிறாரு ஔவையார். உன்னோட என்னால் போராட முடியல. ஒரு ஒன்றா சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிறேன், ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்க மாட்டேங்கிறேன், ரெண்டுமே கூட என்னால் போராட்டமே பண்ண முடியல அப்படின்னார். ஔவையார் தான் சொன்னார், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். மானம் போகும், குலம் போகும், கல்வி போகும், தானம் போகும், தவம் போகும், அறிவு கெடும். இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க ஒரு பாட்டில். மானம், குலம், கல்வி, வன்மை, அருளுடைமை, தானம், தவம், முயற்சி, காமம், தாளாண்மை, இந்த 10ம் காணாமல் போகும். தவம் போயிடும். பசி வந்ததுன்னா உட்காந்து கண்ண மூடி தவமாக பண்ணிட்டு பூசையாக பண்ணிட்டு இருக்கோம். வயிறு மணி அடிச்சுன்னா பூசையாவது ஒன்றாவது, அடுத்தல அப்புறம் பார்க்கலாம் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றதுக்கு தான் போவோம். இது நம்மளுக்கு பசிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்க? நல்லா புரிஞ்சுங்க. பசி என்பது நாம் எப்படி அறிஞ்சு வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வேலைக்கு தயாராக இருக்குதுன்னு தெரியும். எனக்கு நான் எப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ இரவு தயாராக இருக்குது, யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க. பசி வந்துருச்சு, ஒரு 7-7:15 கூப்பிட்டுச்சு. எப்பயும் 7:30 மணிக்கு சாப்பிடுவியப்பா, 7:15 கூப்பிட்டுச்சா, ஒன்றும் கவலையில் முடிஞ்சால் கொடுத்துருவாங்க. அடுத்த வேலை இல்லை என்று வருது பாருங்க, அதுதான் உண்மையான பசிங்கிறார் பாரதியார். அப்படி எத்தனை நாட்கள் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் அவருடைய வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும். பாரதியாருடைய வரலாற்றில் அவருடைய பெரிய மகாகவின்னு உலகம் பின்னாடி போட்டுருச்சு. வாழ்கிற காலத்தில் அவரை ஒரு மனுஷன் மதிக்கலை, சுற்று வட்டாரத்தில் ஒருத்தரும் மதிக்கலை. நீங்கள் பேசுகிற மகாகவி பாரதி அப்படின்னு உலகமே போற்றுகின்ற அளவுக்கு, தமிழ் கவின்னு போற்றுகிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு கேட்டால், அவர் அந்த புரட்சியை எட்டுவதற்கு எத்தனை நாள் உணவில்லாமல் கஷ்டப்பட்டேன், குடும்பத்தோடு எத்தனை நாள் போராடினேன்னு அவருடைய வரலாற்றை படித்து, ஒவ்வொரு அறிஞர்களும் ஞானிகளும் அந்த நிலைக்கு வருகின்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களை யாருன்னு இந்த உலகம் திரும்பி பார்க்கவே பார்க்க உண்மையானது, புரியுங்களா? அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் புரட்டி பார்க்கலாம். இங்கே அப்பர் பெருமான் அதை சொல்ற, அழிவாம் பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தமலையார். அவருடைய அறிவில் அது என்ன ஆகலைங்களா, எட்டவில்லை. மொழிவேந்தர் முன் எழுந்தல், அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி போகும் பொழுது முருகார் சோலை பைஞ்செளி வெளியேந்திய நெற்றியினார். முருகார் சோலை, வாசனை மிகுந்த சோலை சூழ்ந்திருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை உடைய பெருமாள். அங்கே ஒரு குறிப்பு, நெற்றிக்கண் என்ன? கருணைக்கான கண்.
நெற்றிக்கண்ணை எரிக்கிறதுக்கான கண்ணுன்னு நினச்சிருக்கிறார். நெற்றிக்கண் கருணைக்கான கண், அது மரக்கருணையாகவும் அமையும் அறக்கருணையாகவும் அமையும். அப்படி நெற்றி விழியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் மீட்பாராய். இறைவன் தன்னுடைய தொண்டராகிய நாயனாருடைய வருத்தம் தீர்க்கும் பொருட்டு காவும் குலமும் முன் சமைத்து காட்டே வழிவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தணராய் விரும்பும் பொதிசோறும் கொண்டு தாவின் நாவின் தனிமண்ணவர்க்கு எதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிழிக்கும் தனியேனமும் காண்பு அறியவர்தாம். 3வது வரியிலிருந்து பொருள் செய்யணும். விண்ணின் மேல் தாவும் புல்லும், வானத்தை நோக்கி பறந்த அன்னமும், மண் கிழிக்கு பூமியை அகழ்ந்து சென்ற பன்றியும் காண முடியாதவர்தான் காவும் குளமும் முன் சமைத்து. அவங்க 2 பேருக்கு இவங்க என்ன ஆகலைங்க, காட்சி படலை. யாருக்கு காட்சி கொடுக்கறதுக்கு வந்து நிற்கிறார்? ஒரு நகைச்சுவையோ பேசும்போது சொன்னாங்க, திருமாலும் பிரம்மனும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசிக்குவாங்க. என்னப்பா இந்த திருமுறை ஆசிரியர் இந்த அருளாளர்களை எப்போ பார்த்தாலும் நம்மளை வச்சே கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் காலை காண கையை காண நான் தேடனே உனக்கு நம்மளை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு திருமுறைக்குள்ள ஒரு நகைச்சுவையாக சிந்திச்சு பார்த்தோம்னா அப்படி ஒரு கான்செப்டில் ஒருத்தர் சொன்னாங்க. அப்போது இந்த காவும் குளமும் அமைத்து இறைவன் தேடுகின்றவர்களுக்கு தான்கிற முனைப்பு கொண்டு தேடுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். அன்பு கொண்டு தேடாமல் அவருடைய அன்பை அவர் மேலே அன்பை மட்டும் செலுத்திட்டு இருக்கிறவருக்கு தானே வந்து காட்சி கொடுத்து நிற்கிறார். காவும் குளமும், காவு என்பது சோலைங்கிறது பந்தல், பந்தலும் குளமும் அமைத்து அதை உண்டாக்கி வழிபோம்படி காட்டும் கருத்து, அதாவது வழிகாட்டி செல்கின்ற கருத்து. என்ன, இங்கே வந்து இப்போ வழி ஒன்றும் புரியாமல் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்ற இடம் கிடைக்கலாம், வண்டியை நிறுத்தி, ஐயா பக்கத்தில் கடை எங்கே இருக்குது, சைவ உணவகம் எங்கே இருக்குது, பிரச்சனை சைவ உணவகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி. நீங்கள் தலை யாத்திரை போகும்போது இப்படி, என்ன பாத யாத்திரை போகும்போது அப்படித்தான், கடையை போய் கட்டினா இந்த மேடு ஏறி இறங்குனீங்கன்னா கடை இருக்குங்கம்மா. எந்த மேடு ஏறி இறங்கிருக்குன்னு பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஊருக்காரங்களுக்கு அது ரொம்ப பக்கம். போய் பழக்கங்கனால ஒரு 2 கிலோமீட்டர் அவங்களுக்கு பக்கம். நாம் இங்கே பசி வேட்கையோடு இருப்போம், அவங்களுடைய பதில் இதோ பக்கம். இது யார் சொன்னால், இன்னும் கவலைப்படாத கிளம்பி வா அப்படிங்கிறது இறைவனுடைய திருவுள்ளம். அப்போ இங்கே நாயனார் இடத்துல அந்த வருத்தத்தை தீர்ப்பதற்காக இந்த வழியாகத்தான் நீங்கள் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி சாமி சோலை அமைத்து காத்திருந்து மேவும் திருநீற்று அந்தணராய், உடம்புல திருநீறு பூசிய அந்தணர் கோலம் தாங்கி விரும்பும் பொதிசோறும் கொண்டு. விரும்பும் பொதிசோறுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் குளமும் அமைத்து, வாசலில் தண்ணீர் பந்தலும் அமைத்து, குளமும் அந்த தண்ணி குடிப்பதற்கான இடமும் அமைத்து, உணவு பொதிசோறு நம்ம எப்படின்னு சொல்லுங்க, கட்டுஞ்சோறு கட்டி சாமி தயாராக இருக்கிறார், பொட்டணம் கட்டி தயாராக காத்திருந்து நாவின் தனி மன்னவருக்கு எதிரே நன்னி இருந்தார். அப்படியே வழியில் போகும்போது எதிரே காத்திருக்கிறார் நம் இறைவன். அங்கன் இருந்த மறையவர்வால் ஆண்ட அரசும் எழுந்தருள வெங்கண் விடை வேதியர் நோக்கி மிகவும் வழிவந்து இழைத்து இருந்தீர். இங்கு என்பாலே பொதிசோறு உண்டு, இதனை உண்டு தண்ணீர் இப்பொங்கு குளத்தில் குடித்து இழைப்பு போக்கி போவீர் என புகன்றார். இறைவன் அவரை வர்றதை பார்த்து அவருடைய உள்ள கிணக்கு உண்மையாக அறிந்தவர். சாமி ரொம்ப பசியாக இருப்பீங்க போல, தேகம் இழைத்திருக்கிறீங்க, இங்கே வாங்க, இந்த திருத்தல இங்கே இடத்துல சாப்பிடுவது உண்பதற்கு உணவும், அதை உண்டுவிட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குளத்தில் இறங்கி நீர்வேட்கையும் தனித்து சற்று நேரம் ஓய்வெடுத்து ஓவீர், பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே செல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், இங்கு என்பாலே பொதிசோர் உண்டு இதனை உண்டு, பொதிசோறு உண்டு இதனை உண்டு தண்ணீர் பொங்கு குளத்தில் குடித்து இழைப்பு போக்கி போவீர் என புகன்றார். எப்படி ஒரு சொல்லாட்சி பாருங்க. இங்கே எங்கள் இடத்துல பொதிசோறு உண்டு, நீங்கள் அதை உண்டு இங்கிருந்து நீங்கள் புறப்படலாம், தண்ணீர் குடித்து புறப்படலாம். நன்னும் திருநாவுக்கு அரசர் நம்பர் அருளென்று அறிந்தார்போல் உண்ணும் என்று திருமறையோர் உரைத்து பொதிசோறு அளித்தலுமே என்ன நினையாது
எதிர்வாங்கி இனிதா அமுது செய்து இனிய தண்ணீர் அமுது செய்து அருளி தூய்மை செய்து தளர்வு ஒழித்தார். இப்போ பெருமான் அப்படி சாமி நீங்கள் ரொம்ப இழைச்சிருக்கிறீங்க, பசி வேட்கையோடு இருக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன நினச்சி எடுத்துக்கிட்டாராம்? இறைவனுடைய திருவுள்ளம், இறைவனுடைய திருவுள்ளம். இப்படி நம்ம வருவதெல்லாம் இறைவன் திருவுள்ளம் நம்மளை எடுத்துக்கல. நம்ம என்ன வச்சிடறோம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு விருப்பம் இருக்குது. பொதுவாக சொன்னோம்னா ஏதாவது கொடுத்தா என்ன சொல்கிறோம்? வேண்டாங்க. புரியல? குருநாதருடைய ஐயா அப்பா அவர்கள், ஆடலரசு ஐயா அவர்கள் எந்த தொண்டை எந்த இடத்துல வீட்டில் எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். சாப்பிட்றதுக்கு எங்கே எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். காய்ச்சல் இருக்குமா, சளி இருக்குமா, குடிக்கிறதுக்கு மோர் கொடுப்பாங்களாம், எலுமிச்சை சாறு கொடுப்பாங்களாம், வாங்கி குடிப்பாங்களாம். வீட்டில் ஐயா கூட போகும்போது கேட்பாரான், ஏப்பா உனக்கு தான் உடம்புக்கு இதில் வேண்டான்னு சொல்ல வேண்டியதாப்பா, நான் ரொம்ப கொடுக்குறாங்கப்பா, எப்படிப்பா வேண்டான்னு சொல்கிறது அப்படிம்பாரான். அழுதுகிட்டே சொல்லுவார், ரொம்ப கொடுக்குறாங்கப்பா, எப்படிப்பா வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவார். இதெல்லாம் அது அவங்களுடைய அருத்தமே சிவபெருமான் கொடுக்குறார், நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வாழ்ந்த பெரும் அருளாளர். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா குருநாதர் ஆடலரசு ஐயாவுடைய வரலாற்றையும் படிச்சிங்கன்னா தமிழ் நெறி வழிபாட்டு முறையை முதலில் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் தான். தமிழ் முறை வழிபாட்டை ஒரு முறைப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தவர் பணியில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். எனவே அவர் பெரும் தொண்டுக்குரியவர்கள் அவர்களெல்லாம். எனவே இங்கே நாயனார் பெருமானுடைய திருவதை சொல்கிறார், நம்பர் அருள் என்று அறிந்தார் போல் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்ணும் என்று மறையோர் உரைத்து பொதிசோர் அளித்தலுமே என்ன நினையாதுன்னா இந்த கொடுக்கறது சாமி தான், நமக்கு அவர் தான் நேராக வந்து அந்தனதாக கொடுக்குறாருன்னு கொஞ்சம் ஆழ்ந்தெல்லாம் சிந்திக்கலை. முதல்ல அவருக்கு அந்த உரைப்பெல்லாம் இருக்குது. அப்பர் பெருமானுக்கு என்ன உரைப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் தடுமாற்றம், இறைவனுடைய திருக்குறிப்பையெல்லாம் முன்னையே உணர்றவர். நீங்கள் அவர் அப்பூதியடிகளுடைய வரலாற்றில் அங்கே விடம் பாய்ச்சி அதுக்கு பாம்பு கடிப்பட்டு அந்த மூத்த திருநாவுக்கரசு படுத்த இதில் இருக்கும்போது கூப்பிட்டு திருநீர் கொடுக்கும்போது எங்கே மூத்த திருநாவுக்கரசுன்னு கேட்டபோது என்ன சொன்னாருங்க, இப்போது அவன் இங்கு உதவான்னு சொன்னோடனே அவருடைய நெஞ்சு தடுமாற்றத்தில் இறைவன் திருக்குறிப்பு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு, என்னாச்சு உண்மையை சொல்லுங்கன்ட்டார். இல்லை எப்படி இதே வரலாற்று பகுதியில் அப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றுலேயும் அந்த திருக்குறிப்பை உணர்ந்து தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே பூம்பாவையினுடைய செயலை செய்கிறார். எனவே அவர்களுக்கு திருவுள்ளம் உணர்த்துது. இங்கே என்ன நினைக்கிறான்னு நினைக்க மாட்டார், அந்த பசியினுடைய இழைப்பின் காரணமாக உண்ண கொடுத்தது இறைவன் என்று ஊன்றி பார்க்காமல் உண்டு இனிது அமுது செய்து இனிய தண்ணீரினையும் குடித்து தளர்வு ஒளிந்தார். தன்னுடைய தூய்மை செய்து கொண்டு தளர்வு ஒளி, தூய்மை செய்துனா உடனே குளித்து கைகால் அலம்பி தயாராகிறார் புறப்படுறது. எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார் அப்பால் நீர் எங்கு போவது என்றார். அரசும் அவர்க்கு எதிரே செப்புவார், யான் திருப்பைஞீலிக்கு போவது என்று உரைப்ப ஒப்பிலாரும் யான் அங்கு போகின்றேன் என்று உடன் போந்தார். சாமி கேட்கிறாரா, இப்போது சாமி புறப்பட்டீங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகிறது இல்லை கிளம்பணும். எங்கே புறப்பட்டீங்க, எது வரைக்கும் போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறத விட எப்படி போகிறது, எது வரைக்கும் போகிறீங்கன்னு கேட்டோன்னே அப்பால் நான் பைநீலிக்கு போவது அப்படின்னோடனே நானும் அங்கு வருகிறேன்னு சொல்ல, நான் அங்கு வருகிறேன். அது ஒரு சேக்கிழார் நுட்பம் வச்சிருக்கிறான்னு சிவகமணியை காட்டுறாரு. நானும் அங்கு வருகிறேன்னா திருப்பைநீலி வரைக்கும் சாமி வரலை, என்ன பண்ணிடுறாருங்க, அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு வழியில் வந்து அப்படியே மறைஞ்சிட்றார். எனவே பைநீலிக்கு யான் அங்கு போகின்றேன் என்று காட்டி என்று உடன் போந்தார். எய்ப்பு நீங்கி களைப்பு நீங்கி நின்றவரை உடனே செல்ல நின்றவரை நோக்கி அவர் என்ன பண்ணுறாருங்க, களைப்பு நீங்கியது, உடனே புறப்பட தயாரானார். நின்றவரை இருந்தவாறே அமர்ந்திருந்தவாறே மறையவனாராகி இறைவன் அப்பால் நீர் எங்கு போவது, எங்கே நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டார். கேட்டவுடன் அரசும் அவருக்கு எதிரே பதில் கூற யான் திருப்பைஞீலிக்கு போவது என்று திருக்குறிப்பு சொல்ல அவர் உரைத்தவுடன் ஒப்பிலாரும் யான் அங்கு போகின்றேன் என்று காட்டுகிறார். அதான் சொல்கிறார். அப்படி சொன்னவுடன் கூட வந்து மறையவனார் திருப்பைஞீலி குறுகிட வேடம் அவர் முன் மறைத்தலுமே
மெய்மை தவத்து மேலவர்தாம் ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளா அளித்த கருணை என பாடல் புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார், கூடவே வந்து மறைந்தார். இதற்கெல்லாம் ஒரு தடவை தான் சுவாமி இப்படி வரைந்து மறைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 5 முறை வந்து மறைகிறார். கோலம் காட்டி ஆனால் உண்மை கோலத்தை உணர்த்தாமல் மறைந்தார். நீங்கள் மாணிக்கவாசரை பார்த்தா ஒரு முறை திருப்பெருந்துறையும், கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் குழாவதில்லை கண்டேனே. எங்கே அங்கே கோலம் காட்டி ஆண்டார், அவரை நான் எங்கே பார்த்தேன்? தில்லையில் பார்த்தேன். திருப்பெருந்துறையில் என்னை கோலம் காட்டி ஆண்டவனை நான் எங்கே கண்டேன்? திருப்பெருந்துறையில் காட்டியவனை தில்லையில் வந்து கண்டேன் அப்படின்னு காட்டுவார். இங்கே கூடவே வந்து, இந்த கூடவேன்னு சேர்த்தணும். கூட வந்துன்னா கூடவே வந்து மறையவனார் திருப்பைநீலி குறுகிட, பக்கம் வர அருகாமையில் வர வேடம் அவர் முன் மறைத்தலுமே. அதுவரை காட்டி வந்த வேடத்தை மறைத்தவுடன் மெய்மை தவத்து மேலவர் தான், உண்மை தவத்தையுடைய நாயனார் ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளா அளித்த கருணை என. இறைவன் என்னையும் ஒரு பொருளாக கருதி உணவு கொடுக்க வந்தார். சரிங்களா? நீங்கள் உணவு கொடுக்குறவங்களுக்கு இயல்பாகவே எவ்வளோ நன்றி கடன் போட்டிருக்கேன். உப்பிட்டவரை உள்ளவரை ஒரு வாய் அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்குறோம்ப்பா. உலக இயற்கை இல்லைங்களா? இப்போது இறைவன் வந்து நமக்கு இந்த உணவு கொடுக்குறாரு, நம்ம பொருட்டு அவர் வர்றாரு அப்படின்னு நினச்சோம்னா, அதான் சொல்கிறார் அப்பர் சுவாமி தான் அது கதறார். நாயன் என்ன கருணை பெருமான் காட்டியிருக்கிறார் நமக்கு. அவர் நான் பொல்லா வினையேன், அவர் என்ன சொல்கிறார்? பொல்லா வினையேன். நான் காட்டும் பொழுது புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் இத்தனை பிறப்பில் மனிதராய் தோன்றி இந்த பிறப்பில் நான் செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற குற்றங்கள், குளம்பொல்லேன் குணம்பொல்லேன் புரியும் பொல்லேன் நாணியல்லேன், நல்லா எத்தனை சொல்கிறார். அத்தாவின் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி. பெருமானுடைய கருணை தாங்க நம்மளை இந்த பிரயாணத்தில் தொடர்ச்சியாக வச்சிருக்கிறார்னா அதற்கு காலையில் எழுந்தனும் நன்றி சொல்லிடணும். கேட்டதை கொடுத்தாரு, கொடுக்கலை, இதெல்லாம் அப்புறம். சரிங்களா? சாமி நம்ம கேட்டது உலக வாழ்க்கைக்கு தேவையானது கேட்குறோம், அது என்ன காரணத்துல தள்ளியும் போகலாம், உடனே கிடைக்கவும் செய்யலாம். சாமி கொடுத்தாரு கொடுக்கலைங்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சாமிகிட்ட இருக்கக்கூடிய டீல் கோவப்படுங்க. சரிங்களா? சாமி அவங்க மணிவாசம் சொல்கிறாங்க, ஊடுவதும் முன்னோடு ஓப்பதும் முன்னே. ஊடுவதுன்னு என்னதுங்க? சண்டை ஓட்டுவதும் உண்மை தான், கட்டி பிடிச்சிட்டாலும் உண்மைதான். அது யார்? அவரவர் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தம். பார்த்தா சாமியை பார்த்து என்ன பண்ணலாம்? சாமி நான் உங்களோட பேச மாட்டேன், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேன். இது அவங்களுடைய அன்பு நிலை, ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் இறைவனுக்கு காலையிலிருந்து கண்டிப்பாக எதற்கு நன்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொழுது நேற்றைய பொழுது வரைக்கும் நமக்கு சாமி என்ன பண்ணுறாருங்க? திருவருளில் பயணிக்க வைக்கிறார், திருநீர் பூசிய தொண்டர்களை சந்திக்க வைக்கிறார். இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன வாய்ப்பு? இன்னைக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கிறாரா? மகிழ்ச்சி. சிறு சுவாமி பெருமானே நன்றி. நம்மை கூட்டி வந்து ஒரு இடத்துல, இது நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா நாயன்மார்களுக்கு மாதிரி அற்புதம் நிகழ்ந்தால் தான் அற்புதம் நாம் நினச்சிக்கிறோம். நாம் நாயன்மார் அளவுக்கு இருக்கிறோமா? நாயன்மார் அளவுக்கு இருந்து அற்புதம் நடக்கலைன்னு கேட்டால் சந்தோஷம். நாம் நாயன்மார்கள் அளவு இருக்கிறோமா? கால் தூசிக்கு கூட போட மாட்டோம். நமக்கு நடக்கிறது அற்புதமோ அற்புதம். புரியுங்களா? போகவே முடியாத இடத்துல டப்புன்னு கூட்டிகிட்டு போகிறாரு, என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அதை விட்டுட்டு நாம் என்ன நினைக்கிறோம்னா உலகில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தால் தான் அற்புதம். அந்த அற்புதம்லாம் இல்லை. நம்மளுடைய தகுதி என்னவோ அதற்கு தகுந்தவாறு தான் நாம் சிந்திக்கணும். இறைவனுடைய வழிபாட்டில் அடியேன் எப்பயும் சொல்கிறது, இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கிறதுக்கு வரைக்கும் நன்றி. திருவருள் சாமி பெருங்கருணை செய்திருக்கிறீங்க சாமி. புரியல? ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன். எங்கே நடத்துமோ எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ என்றறியேன். கங்கை மதி சூடினான் தில்லையிலே தொம் தொம் என்று நடம் ஆடினான் எங்கோன் அருள். பாட்டை எப்படி எடுக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்கோன் அருள் எங்கே நடத்துமோ, எங்கே எங்கோன் அருள் எங்கே கிடத்துமோ, எங்கோன் அருள் எங்கே
கிடத்துமோ, எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ தெரியாது. இன்னைக்கு இங்கே வச்சிருக்கிறார் சாமி. புரியுதுங்களா? நான் நினச்சிக்கலாம், நம்மளுக்கு பொதுவாக என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ஆணவம் தலைப்படுது, நான்கிற முனைப்பு எப்போ தலைப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துக்கு நான் தான் உரிமையாளன், இந்த இடத்துல நான் 100 ஆண்டுகள் வாழ்ந்து விட போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நினைப்பு. முனைப்பு எங்கே வருதுன்னா, இந்த முனைப்புக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்திற்கு நான் உரிமையுடையவன். எது நம்ம இடம், புரியல? இது நம்ம இடம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எத்தனை நாளைக்கு சாமி இங்கே வச்சிருப்பாரு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நிமிஷம் மாத்திர ஒரு கணப்பொழுது தான் இறைவன் ஒரு கணப்பொழுதுல மாற்றிடுவார் எல்லாவற்றையுமே. புரியுங்களா? நாம் நினச்சிக்கலாம் நான் இந்த இடத்துக்குள்ள பல காலம் இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருந்தவன் நான் அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன். நாங்கள் இந்த இடத்துல திருக்கூட்டத்தில் இவ்வளோ நாள் இருந்தோன்னு சொன்னவங்கெல்லாம் எங்கே வச்சிருக்கிறான்னு சாமி தூக்கி தூரமாக வீசி போட்டார். புரியல? சாதாரண தொண்டு செய்தவர்களே கிடையாது. அவங்களாம் சாமிக்கு பல காலம் உரைப்போடு தொண்டு செஞ்சவங்க. புரியுங்களா? ஆனால் என்ன, நான் தான் உரிமை உடைய, நான் தான் இந்த இடத்துக்கு உரிமைன்னு சொன்னதெல்லாம் இறைவன் என்ன பண்ணுறார், அவர்களை நல்வழிப்படுத்த. நீ தொண்டு செய்ய என்ன பண்ண உனக்கு முனைப்பு இருக்குதா, முனைப்பு என்ன பண்ணுவார், போதா வாய்ப்பு கொடுப்பார் சாமி. சொல்லி பார்ப்பார், வேண்டாம்ப்பா முனைப்பு வேண்டாம் அப்படி சின்ன சின்ன வேகத்தடையெல்லாம் போட்டு காமிப்பார். புரியுங்களா? இந்த வேகத்தடைகளை வெள்ளை பெயிண்ட் போட்டு அடிச்சும் காமிப்பார். வேகத்தடை இருக்குது பார்த்து போகணும், வெள்ளை பெயிண்ட் அடிச்சும் காமிப்பார். போய் பார்த்து பதுமானமாக போயிட்டோமா பரவாயில்ல. இன்னொரு தடவை என்ன பண்ணுவார், சொல்கிறத கேட்கலாம், வேகத்தடை இருக்கிறதே தெரியாமல் ஒரு உயர்ந்த வேகத்தடை போட்டு வச்சுருப்பார். புரியுங்களா? போக வேண்டியதான், அடிக்க வேண்டியதுதான். புரியுங்களா? அதனால் சொல்லும் இறைவன் நல்லா கவனிச்சிங்க, ஒரே தடவையில் தண்டனை கொடுக்கறதே இல்லை. இறைவன் ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஒரே முறையில் தண்டனையை வழங்குறதே இல்லை. பல முறை அதற்கான வாய்ப்பை கொடுத்து சரிங்களா. சொன்னால் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி கேட்கல, வாயில் சொல்லி பார்த்தோம். புரியலா? பட்டு தான் திரும்பினா உனக்கு படுத்துறதுக்கு வாய்ப்பு என்னவோ அதை சேர. அதுவும் திருவடிக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக போகும், இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். எனவே நாயனார், நம்மளுடைய நாயனார் அப்படி பெருமானுடைய திருவருளை கண்டு ஆடல் புரிந்தார். அடியேனையும் பொருளா அளித்த கருணை என பாடல் புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பயில்விட்டாங்க. ஒரு திருப்பதியின் குறுந்தொகை பாடுகிறார். பைஞேலியினில் அமர்ந்து அருளும் பரமன் கோயில் சென்று எய்தி. இது இப்போ வழியில் போகும்போதே ஒரு பதிகம் பாடிட்டு போயிட்டார். அவர் சாமி மறைஞ்சாரு, பெருமானே எனக்காக வந்தால் அருள் செஞ்சீங்க அப்படின்னு பாடி மறைஞ்சிட்டார். இப்போ திருக்கோயிலுக்கு வரார். பைஞேலியில் அமர்ந்து அருளும் பரமர் கோயில் சென்று எய்தி மைஞீலத்து மணிகண்டர் தம்மை வணங்கி மகிழ் சிறந்து மெய்நீர்மையினில் அன்பு உருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி. அன்பு உருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி கைநீடிய தம் திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். இந்த பைஞீலிங்கிறது வாழை மரத்தின் ஒரு வகையான செடி, ஒரு வகையான வாழை மரம். நீலி அப்படிங்கிறது பைஞீலி, ஒரு வகை வாழை. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் வாழை மரம் தான் தலைமரம். திருப்பைஞீலியில் தலைமரம் வாழை மரம். சரிங்களா? ஒரு அருமையான திருத்தலம். திருக்கடவுரில் உதையுண்டு இறந்த யமன் மீண்டும் உடல் பெற்று எழுந்த திருத்தலம் திருப்பைஞீலி. நிறைய பேர் திருப்பைஞீலிக்கு போங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜோசியெல்லாம் பார்த்தீங்க. என்ன காரணம்னா, இந்த கூற்றுவனை உதைத்து கூற்றுவன் மீண்டும் உடம்பு பெற்று எழுந்த இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த திருப்பைஞீலி திருத்தலத்தில் இன்னைக்கு இந்த சாமிக்கு கட்டமுது கொடுத்த திருவிழா நடக்குது. திருநாவுக்கரசு கட்டமுது விழானே பேர். தினந்தோறும் மதியம் கண்டிப்பாக உணவு கொடுக்காமல் அனுப்பவே மாட்டான். அப்படிப்பட்ட திருத்தலம் இல்லை, அதெல்லாம் வரலாற்று குறிப்புடையது. எனவே அங்கே திருப்பைஞீலில் இருக்கக்கூடிய திருக்கோயில் சென்று மைநீளத்து கண்டம். மைநீளம்னா மை நீடி, மை போன்ற கண்டம். நீளங்கிற இடத்துலாம் நான் போட்டுக்குங்க. மை நீளம், மையை போன்ற நீல நிறமுடைய மணிகண்டர் தம்மை வணங்கி மெய் நீர்மையினில் உடம்பில் மென்மையான தன்மையினில் அன்புருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி நீடிய கைத்திருத்தொண்டு செய்து அங்கு இருக்கிறார் அப்பர் பெருமான். நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பலமிகவும் காதல் கூற சென்று இறைஞ்சி கலந்த இசைவன் தமிழ் பாடி மாதோர்பாகர் அருளாலே வடபால் நோக்கி வாகீசர் ஆதிதேவர் அமர்ந்த திரு
அண்ணாமலையை நன்னினார். நீங்கள் திருப்பயஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருப்பயஞ்சிலி சோழ நாட்டிலிருந்து இப்போது அவர் தொண்டை நாடு நோக்கி நகர்ந்து வடதிசை நோக்கி செல்ல புறப்படுகிறார். இப்போ அவருக்கு என்ன நினைப்பு வந்து உள்ளத்தில் கேட்டிங்கன்னா, வடதிசை நோக்கி பயணிக்க வேண்டும், வடதேச எல்லையில் இருக்கக்கூடிய திருத்தலங்களையெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று புறப்படுகிறார். அதனால் நாதர் மருவும் திருமலைகள் இங்கே திருமலைகள்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈங்கோய் மலை, கொல்லிமலை, நயினார் மலை, கஞ்சமலை, பச்சை மலையில் இருக்கக்கூடிய ரிக்குவேல், இந்த பச்சை மலை நினச்சிக்கூடாது, கஞ்சமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பச்சை மலை, தீர்த்தமலை போன்ற இடங்களெல்லாம் சென்று நாடுகளும் பதிகளும் பலமிகவும் காதல் கூற சென்றிறைஞ்சி இசை கலந்த வன்தமிழ் பாடி ஒவ்வொரு திருத்தலத்திலும் திருப்பதிகம் பாடினார். அந்த திருப்பதிகம்லாம் கிடைக்கப்படல. மாதூர்பாகர் அருளாலே வடவாள் நோக்கி வடதேசம் நோக்கி செல்ல விரும்பி வாகீசர் திரு அண்ணாமலையை வந்து அடைகிறார். நீங்கள் தொண்டை நாட்டிலேருந்து அப்படி புறப்பட்டீங்கன்னா வடதேசம் எங்கேங்க, அண்ணாமலை, காஞ்சிபுரம், அப்படியே ஆந்திரா, அப்படியே மேலே ஏறிடலாம், கர்நாடகத்து மேலே ஏறி நீங்கள் வடதேசத்துக்கு போகலாம். அப்படி ஒரு வழி. இல்லை இங்கே சென்னை வழியாக போனீங்கன்னா திருவொற்றியூர் அப்படி போய் உள்ள காலத்தி போய் அப்படி வடதேசத்துக்கு போகலாம். இதுதான் அங்கே வடதேசத்துக்கான வாய்ப்பு. எனவே அங்கே திரு அண்ணாமலையை சென்று நண்ணுகிறார். செங்கன் விடையார் திரு அண்ணாமலையை தொழுது வலம் கொண்டு துங்கவரையின் இசை ஏறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கண் அரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் தங்கும் பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். இப்போ திரு அண்ணாமலை இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்கோயில் அன்றைய திருக்கோயில் அல்ல. ஆதி அண்ணாமலை, அடி அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் திருக்கோயில் அமைந்திருது. இன்னைக்கு வசதி கருதி இங்கே திருக்கோயில் ஏற்படுத்தி இங்கே வழிபாடுகள்லாம் விரிவாக இங்கே நடைபெறுகிறது. ஆனால் திருக்கோயில் முதல் மாணிக்க வாசக பெருமான் வழிபட்டதும் நம்முடைய அருளாளர் வழிபட்ட எல்லாமே இந்த திருத்தலம்தான் என்று வரலாற்று செய்தி. எனவே திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அந்த லிங்க திருமேனி என்பது அந்த மலையே அண்ணாமலை சிவலிங்க திருமேனி. எனவே செங்கன் விடையார் செங்கண்ணை உடைய இடவ வாகனத்தை தன்னுடைய வாகனமாக உடைய பெருமான் திரு அண்ணாமலையை தொழுது வளம் கொண்டு பாருங்கள், திரு அண்ணாமலையை வளம் கொண்டு 7ஆம் நூற்றாண்டிலே கிரிவலம். ஆமாங்க, எல்லாம் திருக்கழுக்குன்றத்தில் அப்பர் சுவாமிகள் வந்து வழிபாடு செய்யும்போது என்ன செஞ்சாருங்க, சுற்றி வந்து வழிபாடு செஞ்சு மலையை வளம் வந்தான்னு சொல்கிறோம். அப்போ மலை என்பது அந்த இறைவனுடைய திருமேனியாகவே. அந்த திருவண்ணாமலையோட வரலாறு என்னன்னு கேட்டால், அங்கே மலையாக நெருப்பு வடிவில் இறைவன் தோன்றி தான் காட்சி கொடுத்தார் என்பது திருவண்ணாமலையோட வரலாறு. எனவே திரு அண்ணாமலையை வலம் வந்து துங்கவரையின் விசையேறி, துங்கவரை பெருமை மிக்க மலை, துங்கவரை, துங்கம்னா பெருமைங்க, துங்கமுகத்து ஐங்கரனை போற்றுவான், துங்கம் வேலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பாலும் திருத்தேலியனும் பாட்டு சொல்லும் பொழுது துங்கம் அப்படின்னா பெரிய பெரிய அப்படிங்கிறது, பெரிய மலை ஏறி மிசையேறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கனரசை. ரொம்ப ஒருமையான வரி. தொழும்புனா அடிமை பேர். தொண்டர்களுடைய அடிமைக்கு எதிர் தோன்றுகின்ற சிவபெருமான். அவன் எப்படிப்பட்ட சிவபெருமான்? அங்கன் அரசு அடியோங்கட்கு ஆரமுது செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே பூந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தனாய் அரைகூறி வீடருளும் அங்கருணை வார்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். அதில் சொல்லும்போது இங்கே சொல்லும்போது அங்கன் அரசே அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ என்பார். அங்கன் அரசு அழகிய அருட்பார்வைக்கு அரசு. இந்த அங்கன் அரசுன்னா என்னன்னு பொருள் கேட்டிங்கன்னா, அழகிய அருட்பார்வைக்கு அரசு. என்ன அருட்பார்வை? கருணைக்கு அரசன். இவர் திருநாவுக்கரசு, இறைவன் கருணைக்கு அரசன். அந்த கருணைக்கு அரசு எப்படிப்பட்டவருக்கு தோன்றியிருக்கிறாராம்? தொழும்புக்கு எதிர் நிற்கும். ரொம்ப அருமையான வரி பாருங்க. தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கன் அரசு. இறைவனுடைய திருவருள்
யாருக்கு முன் வெளிப்பட்டு தோன்றுன்னு கேட்டிங்கன்னா, யார் தொழும்புத்தன்மையோடு வழிபாடு செய்கிறார்களோ அவங்களுக்கு தோன்றும். திருவருள் தோன்றுவது என்பது நீங்கள் முன்னாடி எங்கே தோன்றுன்னு கேட்டிங்கன்னா, அறிவில் தான் விளங்கி தோன்றும். யாருக்கு இறைவன் எப்படி எப்படி வந்து காட்சி கொடுப்பார், நமக்கு எப்படி காட்சி கொடுப்பார்? 3 ஆன்மாக்கள், 3 பிரிவு ஆன்மாக்கள் எண்ணிறந்தன. இதை 3ஆக பிரித்தாங்க. எப்படி? ஆமாம், 3 திறத்து அணுக்கள். 3 திறத்து அணுக்கள் திருவருட்பயன் சொல்லுமா, திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்கள் 3 மலத்தாரும் உளர். திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்கள் 1 மலத்தராயும் உளர். அப்போ என்ன? திரிமலத்தார் சகலர், இதெல்லாம் நாம் 3 மல ஆணவம் கண்மம் மாயை. 3 மலமுடைய 2 மலத்தார் விஞ்ஞானகலர், 1 பிரளயாவலர், 1 மலத்தார் விஞ்ஞானகலர். சரி, இவங்க 3 பேருக்கும் அருள் செய்கிற தன்னிலை இறைவன் ஒன்று போலவே செய்கிறாருன்னு கேட்டால் இல்லை, அருள் ஒன்று தான். ஆனால் எப்படி வெளிப்பட்டு தோன்றுவான்னு சொல்லும்போது சிவஞான போது சொன்னார், மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலர்க்கு. மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலர்க்கு, அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும், அன்றி பிரளயாகலருக்கு முன் உணர்த்தும் தான் குருவாய் முன். எப்படி உணர்த்துவார்? விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாக என்று உணர்த்ததுக்கு பேர் தானேங்க மெய்ஞானம் தானே உணர்த்துதல். தானே உணராது, அறிவுக்கு அறிவாக உணர்த்துவது. அறிவிலிருந்தே என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, இப்படி கருவி சாதனங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. கருவி சாதனம் என்னதுங்க? 5 எழுத்து, குருநாதர், இப்படிலாம் எதுவும் தோற்றுவிக்க மாட்டார். அறிவுக்குள்ளிருந்தே அறிவு என்ன பண்ணுவார்? ஒன்றொன்றாக பக்குவப்படுத்தி கொண்டு அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்குது. ஆணவ மலமும் வாசனை அளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞான அளவில் இருக்கிறாங்க இல்லைங்களா? இது அந்தந்த உலகத்துலேயும், அதாவது சுத்த பவனத்தில், வித்யா பவனத்தில், பிரகதி மாயா பவனத்தில் என்று சொல்லிக்கூடிய 3 பவனத்துலேயும் இருப்பாங்க. நம்ம பவனத்திலேயும் இப்படி இருப்பாங்க. நீங்கள் சுத்த பவனத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு எப்படி தெரியும் நாம் நினச்சிக்கலாம். நம்மளுடைய பிரகிருதி மாயா பவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பவனத்திலேயே 1 மலமுடைய ஆணவ மலம் மட்டும் வாசனை அளவில் மீதம் இருக்கிறனால இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நிகழாதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பின் மீது பந்தம் நிகழாது. வினை நான் செய்கின்றேன் என்று செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. வினை செய்வாங்க, உடம்பு இருக்கும், உடம்புக்கு வர்றதெல்லாம் தனக்கு வருவதாக கருதவே மாட்டாங்க. சின்னதாக வந்தால் கூட நமக்கு வந்ததாக கருதுகிறோம். நமக்கு இன்னும் அப்படித்தான் நம்மளுடைய அறிவு நிலை இருக்குது. இதுங்களா, நீங்கள் யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நான் வந்து பக்குவப்பட்டுட்டேனா, நான் இப்படி ஆகிட்டேனா, நான் எப்படி இருக்கிறேன், அப்படி முன்னேறிட்டேனா, ஒன்றும் கேட்க வேண்டாம். நமக்கு வரக்கூடிய துன்பத்தை எந்த அளவுக்கு நான் நம்ம அளவில் வச்சுக்கிட்டு அந்த துன்பத்தை நம்ம அளவில் வச்சு பழகணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, அதை துன்பமாகவே கருதாத நிலையும் வரும். புரியுதுங்களா? இதை நீங்கள் இப்போ நாளுக்கு போக போக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூட இருக்கக்கூடிய பல அன்பர்களை பார்த்தீங்கன்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாழ்கின்ற காலத்தில் இப்படி வாழ முடியுமா, இது சாத்தியமா? இன்னும் நூலில் படிக்கிறோம், சகலருங்கிறாங்க, பிரளயாகலருங்கிறாங்க, விஞ்ஞானகலருங்கிறாங்க, 1 மலம் தான் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நிஜமாக சாத்தியமா? நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலேமோ. புரியல? அப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு அறிவிக்கிற அளவுக்கு நமக்கு தவம் இருக்குன்னுட்டார். எல்லாருக்குமே அந்த காட்சி கிடைக்குமா? நீங்கள் திருவண்ணாமலை போகிறோன்னு சொல்கிறோம், சரிங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த காட்சி பார்த்தேன், சித்தர் காட்சி கிடைச்சிது, சில காட்சிகள்லாம் கிடைச்சதுன்னு சொல்கிறோம், சரிங்களா? எல்லோரும் கொடுக்குறாரா? லட்சாதி லட்சம் பேர் சுற்றுறாங்க. புரியல? பார்த்துட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக போய் சொல்லலை. புரியல? யாருக்கு அந்த காட்சி நிஜம்னு கேட்டிங்கன்னா, அந்த தவத்தை யார் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். புரியல? அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். சாமிகிட்ட சிவம் வேணும்னு உறுதியோடு நீங்கள் நம்ம நின்றுட்டுருக்கிறோம்னா அவர்களுக்கான உணர்வுல இறைவன் வெளிப்பட்டு தோண்டி அந்த அறிவை வெளிப்படுத்துவாரே தவிர, நமக்கு உலகியல் தான் இப்போ தவம். நம்ம தவம் எதுன்னு கேட்டிங்கன்னா உலகியல் தான் பெருந்தவம். உலகியல் எதையாவது சாதிச்சிட்டோம்னா அந்த தவத்தை பெற்றுட்டோம் அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ பெருமான் காட்டாமல் இருக்கிறதுனால ஒன்றும் குறையில்லை. புரியுங்களா? இப்போ நமக்கு காட்டினா மட்டும் அந்த இன்பத்தை உணர முடியுமா? இப்போ நமக்கு சிவம் நமக்கு அறிவில் உணர்த்துறார். இவன் அவருடைய தன்மையெல்லாம் நமக்கு அறிவுக்குள்ள அறிவாக என்று உணர்த்துறார். நம்மளால் வாங்கிக்கிற களம் முதல் இருக்குதா, பாத்திரம் நம்மகிட்ட முதல் இருக்குதா? மணிவாசகரே பாத்திரம் இல்லைன்ட்டார். பழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை
வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். நீ அருளை வழங்குற, அள்ளி வழங்குற, என்னுடைய நிலம் என்னன்னு கேட்டா பாத்திரம் கொள்கலம் பத்தலை. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்க, நல்ல தண்ணி தாகம், பயங்கரமான தண்ணி தாகம். 5 பம்பு செட்டு தண்ணி புஸ் 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 புஸ்ன்னு வந்துட்டு இருக்குது, வேகமாக வந்துட்டு இருக்குது. போய் தண்ணி மூச்சு விட்டு குடிப்போம், கை வச்சு குடிப்போம், முடியுமா? அது பெருமானுடைய அருள் அள்ளி வருது, நமக்கு தாகம், புரியுதா? ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல, அப்படியே குடிக்க முடியல, ரெண்டாயிரம் மூச்சு முட்டுது, புரியல? அப்படி தான் மணிவாசக பெருமான் அந்த இடத்துல வச்சுருக்காரு. அருளார் அமுதத்தை அப்படி வாரி வழங்குறார். ஆனால் நம்மளுடைய வினை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தடுக்கு, குடிக்க முடியல, அதை வாங்கி கொள்ளக்கூடிய பாத்திரம் நம்ம இடத்துல இல்லை. எனவே நாயனார் திரு அண்ணாமலையில் அந்த பெருமானை அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் அதில் சொன்னார், தங்கும் பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். ரொம்ப அருமையான வரி. பிறப்பு இனிதா கொடிதா, பிறப்பு இனிதா கொடிதா அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப கொடிதுன்னு ஓரளவுக்கு ஒத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகிட்டோன்னு கேட்டிங்கன்னா பிறப்பு கொடுமைப்பா. சில பேர் இந்த உடம்பு முடியாமல் கொடுமைன்னு சொல்கிற வேலை இருக்கக்கூடாது, புரியல? இந்த உடம்பு முடியல, துன்பம் வந்துருச்சு, கஷ்டம், அதனால் இந்த பிறப்பு கொடுமைங்கிற அதுக்கு தான் அதை கொடுக்குறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, புரியல? இறைவன் பிறப்பில் ஏன் இந்த உடம்புல ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதை வேண்டாம் நீ வாய் விட்டு சொல்லணும். இந்த பிறப்பில் சொல்லினா இன்னொரு பிறப்பில் சொல்லினா சுற்றிட்டேன்னா வா, எங்கேயாவது ஒரு பிறப்பில் வந்து பிறப்பு மட்டும் தயவு பண்ணி வேண்டவே வேண்டாங்க சாமி அப்படின்னு யார் சொல்லணும்? அவங்க வாயால் சொல்லணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லலை, உணர்ந்து என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு இதுக்கு என்ன பண்ணிடுவார், முற்றுப்புள்ளி, உன்னுடைய கணக்கு முடியுதுப்பா, நீ வந்துடு அப்படின்னு சொல்லுவார். பிறப்பு நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பாடுற பாட்டெல்லாம் பிறவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் என்றும் பிறப்பு உண்டே, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே கல்லூர், எல்லாம் பாடலாம் பாடி பூசையை முடிச்சு இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து வெளியே வந்து என்ன பண்ண வேண்டியது கேட்டால் அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அங்கே போகலையே, எப்போ இப்படி தான் வருத்தம் தான் தலைக்கு மேலே வருத்தம் நிற்கிது. என்ன கேட்டிங்கன்னா அது கிடைக்கல, இது கிடைக்கல, வருத்தம் நிற்கிது. ஆனால் பூசையில் மட்டும் என்ன தோணுது கேட்டிங்கன்னா அதுலையாவது சாமி பூசையிலையாவது என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி நினைப்ப வச்சிருக்கிறார். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே சொல்கிறார். பிறப்பு கொடுமை, ஆனால் திரு அண்ணாமலை தரிசனம் பண்ணாரா அந்த காட்சி கிடைச்சதனுடைய அருமைப்பாடு கருதி இந்த பிறப்பு சிரமம்தான், ஆனால் இந்த பிறப்பு இப்படி கிடச்சிக்கிட்டு இருந்தால் சௌரியமாக இருக்கும். எது இறைவனுடைய திருவருள் இப்படி கிடச்சிக்கிட்டு இருந்தால் இதுவே ஓகே, எனக்கு உங்கள் திருவடியில் வேண்டாம். இப்போ நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், உங்கள் திருவடியில் வந்து என்ன சுவாமி பண்ண போகிறேன், அங்கே வந்து இந்த சிவ அனுபவத்தை அனுபவிக்க போகிறேன். அந்த சிவ அனுபவம் எனக்கு எங்கே கிடைச்சிட்டு இருக்குது, இதோ திருவண்ணாமலையில் உங்களுடைய வழிபாட்டில் கிடைச்சிட்டு இருக்குது. தங்கும் பிறப்பே வீட்டினுக்கு மேலாம், இங்கே பிறப்புலேயே இது கிடைக்குதுன்னா என்ன பண்ணுறாரு, இது ஒரு இதில் சொல்லும்போது சின்ன ஒரு கதை சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த பிறப்பில் வீடு வேற்ற கூட பெருமான்கிட்ட கேட்க மாட்டாங்களாம் வழிபாடு செஞ்சுட்டு, வீடும் வேண்டாம் விரலின், ஏன்னு கேட்டால் அங்கே வந்தால் உங்களுக்கும் அடியாருக்கும் பணி செய்ய முடியாது. சிவபெருமான் திருவடியில் கலந்துட்டு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா அவர் இன்பம் தர நாம் இன்பத்தை அனுபவித்துட்டு இருக்கலாம். அடியார்களுக்கு பணி செய்ய முடியுமா, திருக்கோயிலில் பணி செய்ய முடியாது, எனக்கு அப்போ அது வேண்டாம், இதே போதும் இப்படின்னு ஒருத்தர் கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. சிவபெருமான் திருவருள் பணி கிடைக்கக்கூடிய பணி இங்கே செய்ய முடியும்னா இந்த பணி செய்கின்ற இந்த இடமே போதும். அதான் தங்கும் பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் நிலை சாதித்தார். அந்த வீடு பெற்ற அடைஞ்சால் என்ன கிடைக்குமோ அது திரு அண்ணாமலை பெருமானை வழிபடும் போதே கிடைக்குதுன்னா இதுவே எனக்கு என்னது மிகச்சிறப்புன்னு சொல்லி பெருமாட்டை நினைக்கிறார். அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பினில் அன்பின் அடியவர்தம் கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் பன்னார் பதிகத் தமிழ் பாடி பணிந்து பரவி பணிந்து பணி செய்தார். இப்போ திரு அண்ணாமலை அணிமலை, அதான் அடி அண்ணாமலை, திரு அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பின் அடியவதம் கண்ணார், இது எல்லாமே திருப்பதியில் வரக்கூடிய பாடல். நீங்கள்
அண்ணாமலை திருப்பதியத்தில் நம்மளுடைய அப்பர் பெருமானுடைய பாடல் ஞான தபோதகரை வாயென்று அழைக்கும் அண்ணாமலை. அண்ணாமலையோட சிறப்பு என்ன சொல்கிறாரு? ஞான தபோதகரை வாயென்று அழைக்கும் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் சொல்கிறார். அண்ணாமலை மேல் அணிமலை, அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அணிமலை என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவுருவ மலை, அந்த மலையை ஆரா அன்பில் அடியவர்தம் கண்ணாரமுதை, அடியார்களுக்கு கண்ணுக்கு நிறைந்திருக்கக்கூடிய அமுதமாக விளங்கக்கூடிய விண்ணோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணான் அஞ்சம் உண்டானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் வழிபாடு செய்து பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி 4 பதிகம். 1 4ஆம் திருமுறையில் ஒரு திருப்பதிகம், 5ஆம் திருமுறையில் 3 திருப்பதிகம். அதில் முக்கியமான திருக்குறுந்தொகை லிங்க புராண குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்தொகை அண்ணாமலையில் பாடப்பட்டது. சரிங்களா? லிங்க புராண குறுந்தொகை அடிக்கடி படிக்க வேண்டிய ஒரு பாடல். அந்த பதிகம் லிங்கத்தினுடைய தன்மை என்ன, சிவபெருமான திருமேனி லிங்கம் பார்க்குறோம் இல்லைங்களா, லிங்கத்துடைய தன்மை என்ன, எது லிங்க வடிவம் வச்சிருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மாகேஸ்வரம் மூர்த்தன் இப்படி உருவமாக வச்சுருக்கிறோம். இதெல்லாம் என்னதுங்க? அவயவங்களுடையது. நமக்கு கண்ணில் பார்த்தா நம்மளை போல காது மூக்கு கண் காய் எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்து வழிபாடு செய்கிறோம். சிவலிங்க திருமேனி ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த சிவலிங்க திருமேனியுடைய இலக்கணம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், சிவலிங்க திருமேனியுடைய அந்த இலக்கணத்தை சொல்லுகின்ற லிங்க புராணம். நீங்கள் அப்படியே திருமந்திரத்தில் படிச்சிங்கன்னா அதை பற்றி விரிவு, உண்மை விளக்கத்தில் படிச்சிங்கன்னா 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவில்கு கேள் சிட்டன் சிவாய நம என திரு எழுத்து 5 அவாயமர நின்று ஆடுவான். லிங்க திருமேனி என்பது உலகத்தினுடைய சிவம். லிங்க பானம் இருக்கு இல்லைங்களா, அது சிவம். ஆவுடை சக்தி, புரியலா? இந்த சக்தியினுடைய இயக்கத்தில் தான் இந்த உலக சிவம் இயக்கிறார். நீங்கள் சிவலிங்க பானம் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சிவலிங்க பானம் எதில் தாங்கி நிற்கிறது? சக்தி. இப்போ சக்தியினுடைய அந்த இணைப்பில் தான் இந்த உலக இயக்கம் இயங்குறதுங்கிற குறிப்பது தான் லிங்க திருமேனியுடைய குறிப்பு. நீங்கள் சிவலிங்கம் என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பிரம்மா, இது திருமா, இது உருத்திரன் அப்படின்னு தனித்தனி பாகம் சொல்லுவாங்க. சிவமும் சக்தியும் கூடிய வடிவம் தான் லிங்க வடிவம். இதுங்களா? அப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் வச்சுக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருள் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்துக்கான தோற்றம் தான் இருக்கும். அமைப்பே மனித உடல் அமைப்பு எடுத்துங்க. ஒரு உடல் அமைப்பு, ஒரு அவுட்லைன் வரைகிறீங்க, சரிங்களா? ஒரு அரிசி எடுத்துங்க, ஒரு விரல் எடுத்துக்கங்க, எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் லிங்க பெரும்பான்மை இல்லை. நீங்கள் லிங்க வடிவை தவிர வேறு ஒரு வடிவம், அப்படி தான் இந்த உலகத்தினுடைய இயக்க அமைப்பு இறைவன் வச்சிருக்கிறேன். இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய நிலையில் லிங்க புராண குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய குறுந்தொகையும் மேலே திருப்பதிகளும் பாடி அங்கு பணி செய்கிறார், உழவார பணி செய்கிறார். பணியார் வேணி சிவபெருமான் பாதம் போற்றி பணி செய்யும் நாள் மணியார் கண்டத்து எம்பெருமான் மண்மேல் மகிழும் இடமெங்கும் தனியார் காதலுடன் சென்று வணங்கி தக்க பணி செய்வார். அணியார் தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவாராயினார். இப்போ திருத்தொண்டை நாட்டுக்கு உள்ளே வருகிறார். இப்போ நடுநாடு எதுங்க? அண்ணாமலை நடுநாடு. அண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு திருத்தொண்டை நாடு, தொண்டை நாடுன்னா அப்படி காஞ்சிபுரம். நீங்கள் திருவண்ணாமலை வரைக்கும் தான் நடுநாடு. நடுநாட்டிலேருந்து காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொண்டை நாடு. தொண்டை நாட்டில் 32 திருத்தலங்கள் இருக்குது. நடுநாட்டில் 22 திருத்தலங்கள், அது தொண்டை நாட்டில் 32 திருத்தலங்கள். சென்னையிலேயே 10 திருத்தலம். சென்னை அருகாமை சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலம் மட்டும் 10 திருத்தலங்கள் இருக்குது. காஞ்சிபுரத்தில் 5 திருத்தலம். காஞ்சிபுரத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு நாளில் 5 திருத்தலங்கள் பார்த்தேன். ஒரு நாள் கூட தேவையில்லை, அதை சரியாக பயண திட்டம் பண்ணிங்கன்னா அரை நேரம் காஞ்சிபுரத்துக்கு கூட 5 பாடல் பெற்ற திருத்தலம். இப்போ காஞ்சிபுரத்துக்குள்ளே வரார். அதை சொல்கிறார், பணியார் வேணி பாம்புகளை தன்னுடைய அணியாக கொண்ட இறைவனுக்கு பணி செய்கின்ற நாள் பெருமானை வழிபாடு செய்து தொண்டு செய்து அருளால் தொண்டை நாட்டில் வந்து உள்ளே வருகிறார். காதல் செய்யும் கருத்தினுடன் காடும் மலையும் காண்யாரும் சூதம் மலி தன் பனைப்பதிகள் பலவும் கடந்து சொல்லினுக்கு நாதர் போந்து பெரும் தொண்டை நன்னாடு எய்தி முன்னாக சீதமலர்மின் சோலை திரு ஓத்தூரில் சென்று அடைந்தார். இப்போ அங்கே நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில் திருவண்ணாமலையிலேருந்து செய்யாறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் செய்யாறு,
கிராமம் இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். கிராமம் என்பது இடையாறு, செய்யாறு என்பது திருவோத்தூர். பிரம்மனுக்கு வேதம் பயில்வித்த இடம் திருவோத்தூர். ஓத்து அப்படிங்கிறது வேதம் என்று அர்த்தம். நீங்கள் மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கெடும். பார்ப்பானாகிய அந்தணன் மறந்தாலும் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒழுக்கத்தை விட்டானால் அவன் மீண்டும் பெற முடியாது. அதுதான் அந்த குறள். பார்ப்பான் ஒழுக்கம் கெடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய. எனவே இங்கே சொல்கிறார், காதல் செய்யும் கருத்தில் இறைவனுக்கு காதலாக பணி செய்யக்கூடிய கருத்துடன் காடும் மலையும் காண்யாரும் சூதமலி தன்பனை பதிகள் பலவும் கடந்து. இது எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா, காடு நடுநாட்டில் இருக்கக்கூடிய வடபாகம், தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு, மலை செஞ்சி மலை, நெடுங்குன்ற மலை, வெண்குன்ற மலை, ஆறு துரிஞ்சலாறு, வராக நதி, சேயாறு போன்றவற்றெல்லாம் கடந்து சொல்லினக்க நாதராகிய வாகீசர் வந்து தொண்டை நன்னாட்டில் ஏறி முதலாவதாக சீதமலர் மென்சோலை என்று சொல்லக்கூடிய திரு ஓத்தூரில் வந்து அடைகிறார். செக்கர் சடையார் திருவோத்தூர் தேவர் பிரான் தம் கோயில் புக்கு வலம் கொண்டு எதிர் இறைஞ்சி, புக்கு வளம் கொண்டு எதிர் இறைஞ்சி போற்றி கண்கள் புனல் பொலிய முக்கண் பிரானை விரும்பு மொழி திருத்தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து ஒழுகுவார். தேவர்க்கும் முனிவர்க்கும் வேதம் ஓதுவித்தருடைய திருத்தலம் திரு ஓத்தூர் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் மிக இன்றியமையாத வரலாறு. ஏன்னா அங்கே தான் ஆண் பனைகளை பெண் பனைகளாக காய்க்கச் செய்த திருத்தலம் இது. அப்பர் சுவாமிகள் வந்துட்டு போனதுக்கப்புறம் நடந்த அற்புதம். அங்கே சமணர்கள் இந்த வரலாற்றில் அப்பர் பிள்ளையாருடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, சமணர்கள் அடியார்கள் வைத்து வளர்த்து வரக்கூடிய பனை மரங்களெல்லாம் பார்த்து கேலி செய்கிறாங்க. உங்கள் சிவபெருமானுடைய அருள் காரணமாக ஆண் பனை பெண் பனையாக காய்க்குமா அப்படின்னு கேலி செய்து அதை வருத்தத்தோடு பிள்ளையார் வருகின்ற போது சொன்னபோது அந்த திருப்பதிகம் பாடி அந்த பனை மரங்கள் எல்லாம் காய்த்தன என்று இன்றைக்கும் பனைமரம் அங்கே வைத்து நீங்கள் போனீங்கன்னா அந்த அந்த பனையே அப்படியே பட்டு போயிருக்கும். அந்த பனையை சொல்லும்போது சொல்லுவார், இந்த பனையெல்லாம் முத்தி பெற்றதும்பார். ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் அந்த பனை மரங்கள்லாம் முத்தி பெற்றுச்சான். எப்படின்னு கேட்டால், ஞானசம்பந்தருடைய வாக்குகளை இடம் பெற்றதுனால அந்த பனை மரமும் முத்தி பெற்றதுன்றார். பூம்பாவை வரலாற்றில் சொல்லும்போது என்னச்சு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படி இறைவனுக்கு செக்கர் சடையா அந்திவண்ண சடையராக இருக்கக்கூடிய இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலமாகிய அந்த திருவோத்தூரில் தேவர் பிரானார் கோயிலை வலம் வந்து இறைவனை எதிரிறைஞ்சி போற்றி கண்களில் புனல் மலை பொழிய மூன்று கண்ணுடைய பெருமானை விரும்பு மொழி திருத்தாண்டகம் முதலாக தக்க மொழி மாலைகள் சாத்தி என்று சொல்லு. விரும்பு மொழி திருத்தாண்டகம் தக்க மொழி மாலைகள் சொல்லி சாத்தி. விரும்பு மொழி திருத்தாண்டகம் அப்படிது சிவனார் விரும்புகின்ற மொழியாக இருக்கக்கூடிய திருத்தாண்டக தமிழ். அது தக்க மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு துதிப்பதற்கு தக்க மொழி, வழிபாட்டுக்கு உகந்த மொழி, இறைவன் விரும்புகின்ற மொழி. இதெல்லாம் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. தமிழ் வழியாக இறைவனை போற்றி வழிபாடு செய்தார். அதனால தான் தாண்டக வேந்தர், தமிழ் சதுரர் என்றெல்லாம் அவருக்கு பெயர். எனவே இங்கே நம்மளுடைய அப்பர் பெருமான் விரும்பும் தாண்டகங்கள் தக்க மொழியில் சென்று பாடி பணி செய்து மொழி. நீங்கள் ஒவ்வொரு திருத்தலத்திலையும் அவர் பணி செய்யாமல் வழிபாடு செய்யலன்னு நினச்சிக்கங்க. ஒவ்வொரு பாடலையும் காட்டுறார், பணி செய்கிறார். போனோன்னு திருக்கோயிலில் உளவாரம் செய்தார். நாம் எத்தனை படித்தாலும் பணி செய்ததற்கு மட்டும் பணிய மாட்டேங்குது உடம்பு. போனால் கோயிலில் பாடலாம், சாமி வழிபாடு செய்யலாம், அவ்வளோதான். சரிங்களா? திருக்கோயிலில் போனால் பணி நம்மனால என்ன பணி செய்ய முடியும்? வாய்ப்பு என்ன வாய்ப்போ அதை செஞ்சு நாம் பழகணும்ல. நம்ம வீட்டில் இருந்தபோது பழகலை, இவ்வளோ நாள் பழகலை. வீட்டில் நம்மளுக்கு வேலை செய்கிற கூட ஆள் கூட இருப்பாங்க. நாம் வந்து இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்கு ஐயா சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கணும். நீங்கள் பல முறை சொல்லுவதாங்க, தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு பயன்படுத்தினால் அது உறுதி, அடுத்த வினாடி என்பது உறுதி இல்லை. சரிங்களா? இதெல்லாம் பணி நாம் இந்த பணியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாராவது வகுத்துக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள்.
நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பெரியவங்க நடந்து காட்டுறதை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை செய்ய வேண்டியதே இருக்காது. நீங்கள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை கூட ஒரு ஓரமாக எடுத்து ஐயா வைப்பார். ஏன் செய்யணும்னு அவசியம்? சுற்றியும் தொண்டர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, செய்யட்டும் விடணும் இல்லை. எல்லாம் பணி தான். பணி என்று இறைவனுக்கு பணி, அடியாருக்கு பணி நினச்சா பணி இல்லை. நமக்குன்னு ஒரு நிலைமை இருக்குது, நாம் யார், நம்ம இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றையும் தொட மாட்டோம். சரிங்களா? என்ன வாய்ப்பு யாருக்கு போகுது? செய்யறவங்க வாய்ப்பு பெற்றுக்கிறாங்க. புரியல? வாரம் மாதம் தினம் செஞ்சாலும் செய்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அவங்க சாமிக்கு வாய்ப்பு. நம்ம ஒரு நண்பருக்கு பணி கொடுப்போம். பணின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லி அந்த வேலையை சேர்த்துடும். வழிபாட்டுக்கு போகிற குடம் சுற்றுங்க, தர்ப்பு பூச்சம் போடுங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அவங்கள அந்த வழிபாட்டு கூட்டிகிட்டு போகிறோமா, கூட்டிகிட்டு போக மாட்டான். கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா சாமிக்கு பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, பெருமானுக்கு பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னென்ன நினச்சா என்ன நினைக்கலாம் கேட்டேன்னா, அவங்க வழிபாட்டுக்கு போகிறது நாமே அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கலாம். புரியுங்களா? தொண்டர்கள்னால் அப்படித்தான் இருக்கணும். எங்கள் பெருமான் நாம் செய்கிற வேலைக்கு இறைவன் நிச்சயமாக நம்ம கணக்கில் தான் எழுதுவார். புரியுங்களா? நம்மளுக்கு சொன்னவர் கணக்கில் எழுத மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே நாம் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டோம்னா, நாங்கள் வேலை சொன்னோங்கிறதுக்காக, பணி சொன்னோங்கிறதுக்காக என் கணக்கில் எழுதுவார், நிச்சயமாக எழுத மாட்டார். சாமி நல்லா தெளிவாக இருப்பார். நீங்கள் இந்த வேலையை செய்யலப்பா, அதெல்லாம் செஞ்சு கொடுத்தவங்க அவங்க தான் அப்படின்ட்டு அவங்க கணக்கில் தான் எழுதுவாங்களே தவிர, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். எனவே நம்மளுடைய நாயனார் தக்க மொழிமாலைகள் சாத்தி இறைவனை பணி செய்து ஒழுகுகின்றார். செய்ய ஐயர் திருவோத்தூர் ஏத்தி போந்து செழும்புவனம் உய்ய நஞ்சுண்டருளும் அவர் உரையும் பதிகள் பல வணங்கி தையல் தழுவ குலைந்த பிரான் தங்கும் தெய்வப்பதி என்று வையம் முழுதும் தொழுது ஏத்தும் மதில் சூழ் காஞ்சி மருங்கு அணைந்தார். இப்போ அங்கே செய்யாறிலிருந்து நீங்கி வழிபாடு செய்து புறப்பட்டு அந்த காஞ்சிபுரத்தை சொல்லும்போது அங்கே நிகழ்ந்த வரலாற்றை சொல்கிற தையல் தழுவ குலைந்த பிரானாகிய கச்சி ஏகம்பர் வீற்றிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய எல்லையில் வந்து அடைகின்றார். உள்ளே வழிபாடு செய்ய என்னென்ன திருத்தலங்களை வழிபாடு செய்கிறார் என்பதை மறுமுறைப்பில் சிந்திப்போம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.